கெஞ்சுவதில்லை பிறர்வார், அவர் செய் அஞ்சுவதில்லை அவர் செய் கேட்டிருக்கும், மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே தமிழகம் தோளெழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர் நின்றே என்று பாடிய நமது ஐயா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களினுடைய நினைவு நாளில் உணர்வு எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கிற என் உயிருக்கினிய உறவுகள் உங்கள் அனைவருக்கும், மதிப்பிற்குரிய நமது ஐயா ஆண்குல வயத்தினுடைய செயலாளர் பத்மநாபன் அவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியினுடைய அறிவார்ந்த பெருமகனாக இயங்கிக் கொண்டிருக்கிற நமது மதிப்பிற்குரிய ஐயா ஐயநாதன் அவர்களுக்கும், ஆட்சி மொழி பாசறையினுடைய மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய நமது புலவர் அம்மான் மரத்தமிழ் வேந்தன் அவர்களுக்கும் எனது அன்பு வணக்கம். நமது ஐயா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுக்கு என்னுடைய புரட்சிகரமான வீர வணக்கம். இங்கே வணக்க உரை நிகழ்த்துகிற போது ஐயா பத்மநாபன் அவர்கள் நமது ஐயா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களோடு அவர்களுக்கு ஏற்பட்ட உறவு, அனுபவம், இதையெல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். நமது புலவரம்மான் அவர்களும் நம்ம ஐயாவை சந்தித்தது, அந்த அனுபவம், அவர்களுடைய வாக்களின் பொருள், திறன், இதையெல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு வாய்க்கப்பெறவில்லை. இருந்தாலும் அந்த பெருமகன் தமிழ் தேசியத்தினுடைய விடுதலைக்காக களத்திலே அயராது நின்றுழைத்த அந்த அரிய பெரும் தலைவருடைய பிள்ளைகள் நாம். அவர் வழியிலே அவரை போல உறுதியாக நின்று சற்றும் தடமாறாது உழைத்துக் கொண்டிருக்கிறோம். நெருக்கடியான காலகட்டங்களில் கூட அவர் ஈழ விடுதலையும் நமது தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களையும் நேசித்து நின்றவர். சிறை கஞ்சாது, நெருக்கடிகளுக்கு, துயர துன்பங்களுக்கு பின்னடையாது உறுதியாக நின்றவர். தமிழ் தமிழ் என்று பேசியவர்கள், தமிழர் என்று பேசியவர்கள் எல்லாம் கற்ற தமிழை பெற்று பிழைக்கிற ஒரு கூட்டமாக இன்று மாறி நிற்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இறுதி வரை தான் கொண்ட கொள்கைக்கு உறுதியாக நின்றவர், கொள்கையை தனது உயிராக ஏற்று வாழ்ந்தவர் நமது ஐயா பாவலரேறு. இங்கே பேசிய நமது ஐயா ஐயநாதன் அவர்கள் சொன்னது போல பெற்ற பிள்ளைகள் அனைவருக்கும் தமிழ் பெயர், அது பேர பிள்ளைகள் வரைக்கும் அதை கடைபிடிக்கிறார்கள். அந்த வேர் ஆழமானது, அதனால மாறல. ஐயா அவர்களிடத்திலிருந்து நாம் மாறுபடுவது ஒன்றுதான். எல்லா இடத்திலும் அவரோடு நாம் உடன்படுகிறோம். நமது ஐயா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களிடத்திலே முரண்படுவது இந்த தேர்தல் அரசியல். அது கால ஓட்டத்தில் இன்றைக்கு நமது ஐயா பாவலரேறு அவர்கள் இருந்திருந்தால் இதுதான்டா சரி, இதை விட்டால் வேறு வழி இல்லை என்று இந்த பாதையும் ஏற்றுக்கொண்டு இதற்கு வழிகாட்டியிருப்பார்கள். நமது ஐயாவுடைய பாக்களை நாம் பார்க்கிறோம். நமது புரட்சி பாவலர்
பாரதிதாசனுக்கு சற்றும் குறையாத எழுச்சி பாக்கள். எல்லாமே உறங்கி கிடக்கிற தமிழனை உசுப்புகிற நெருப்பு துண்டுகள். அப்படிதான் நம்ம பார்க்கணும். பாரதி நமது பாட்டன் எண்ணற்ற பாக்களை பாடினான். காதலை கூட பாடினான், கடவுளையும் பாடினான் அவன். ஆனால் தாலாட்டு பாடல. பாரதி ஏன் தாலாட்டு பாடல? தாலாட்டு விழித்துக் கொண்டிருக்கிறவனை உறங்க வைப்பதற்கு. ஆனால் உறங்கிக் கொண்டிருப்பவனை எழுப்புவதற்குத்தான் பாட்டு தேவையே ஒழிய மறுபடியும் அவனை உறங்க வைப்பதற்கு பாட்டு தேவையில்லை என்றுதான் அவன் தாலாட்டு பாடல. எல்லாமே எழுச்சி பாக்கலாக பாரதி பாடினான். அந்த வழித்தடத்தில் வந்த நமது புரட்சி பாவலன் உணர்வு சூட்டை நமக்கு ஊட்டி உசிப்பினான். அதே வழியில் அடுத்த தலைமுறையில் பாவேந்தனுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு பாவலன் நமது ஐயா பெருஞ்சித்தனார் அவர்கள். இதற்கிணையாக இன்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பாவலர்கள் எண்ணற்றது. நமது அண்ணன் காசி ஆனந்தன் அவர்கள், நம்முடைய அண்ணன் அறிவுமதி அவர்கள், நம்முடைய அண்ணன் இன்குலாப் அவர்கள், நம்முடைய மாமனார் மதிப்பிற்குரிய மரத்தமிழ் வேந்தன் அவர்கள், இவர்களெல்லாம் மிகப்பெரிய பாவலர்கள். எப்போதும் தமிழனுக்கு ஒரு குணம் உண்டு. உயிரோடு இருக்கும் வரை எவனை மதிப்பதில்லை. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடிய பாரதியே பட்டினி போட்டு கொன்னதுதான் இந்த நாடு. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லைனாலும் இந்த ஜகத்தினை அழிச்சிடறான், அந்த உலகத்தை அழிச்சு போறான்னா. இன்னைக்கு இந்த நாடே பட்டினி கிடக்கு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பாரதியவே பட்டினி போட்டதான் இந்த பாரதி. மதுரையில ஒரு பள்ளிக்கூடத்துல பாரதி வேலை செஞ்சிருக்கான். இன்றைக்கும் பெருமையாக மகிழ்ச்சியில் பாரதி வேலை செய்த பள்ளிக்கூடம் என்று எழுதியிருக்கிறது. அதுக்கு கீழே நான் எழுத சொன்ன என் தம்பியிடத்துல, இந்த பள்ளிக்கூடத்துல பாரதிக்கு நாங்க சரியா சம்பளம் கொடுக்கல, அதனாலதான் பாரதி செத்து போனான். அவன் உயிரோடு இருக்கும் வரை கிறுக்கன், அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் புலம்பல்வாதி. அப்படிதான் இந்த சமூகம் பார்த்தது. செத்தான் மகாகவியானன். அப்படித்தான் நமது தாத்தன் பாரதிதாசனும் நமது ஐயா பாவலரேரும் இன்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உணர்ச்சி பாவலர் காசி ஆனந்தனும், விடுதலை பாவலர் அறிவுமதியும், புரட்சி பாவலர் இன்குலாப் அவர்களும், எழுச்சி பாவலர் நமது மாமன் மரத்தமிழ் வேந்தனும் இன்னைக்கு அப்படித்தான். அது எப்பவுமே தமிழர்களுடைய மரம். உயிரோடு இருக்கும்போது எவனையும் மதிக்கிறது, செத்த பிறகு அவனை விழுந்து விழுந்து கும்பிடுறது. இது ஒரு மரபு. ஆனால் இன்னைக்கு நாம பார்க்கிறோம், நம்ம ஐயா சொல்றாங்க, கெஞ்சுவதில்லை பிறர்வாள். ஆனா நாம பிறர்வாள் கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லார்கிட்டையும் போய் உரிமைக்காக, உயிருக்காக, எல்லாத்துக்கும் கெஞ்சிக்கிட்டு. அப்ப மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லைங்கிறார். எங்க இருக்கு மொழி? ஒரு 10ஆம் வகுப்புல ஒரு பாடமொழியாவது தமிழை படிடான்னு அரசு சொல்லுது. அரசு சொல்லுது, அது சொல்றதே பெரிய விஷயம். அரசு சொல்லுது, அத முடியாதுன்னு இங்க இருக்கிற பிறமொழியாளர்கள் நடத்துகிற ஆங்கில வழி பள்ளி உரிமையாளர்கள் வழக்கு போடுறாங்க. எப்படி இருக்கு பாரு. இப்படி நாம் கேரளாவில இருந்து ஒரு வழக்கு போட்ட முடியுமா? மலையாளத்தை அப்படிலாம் படிக்க முடியாது. இது மனித உரிமைக்கும் மாணவர் உரிமைக்கும் எதிரானது என்று நீங்க சொல்லிட முடியுமா? கர்நாடகாவில் அல்லது மகாராஷ்டிராவில் அப்படி பேசிட முடியுமா? வாய்ப்பு இல்லை. இந்த மானங்கெட்ட ஒரு இனம், ஒரு கேடு கட்ட இனம். கர்நாடகாவில் நமது மக்கள் 1 கோடி இருக்கிறாங்க.
அவங்க எங்கள் தாய்மொழி மறந்து போயிடக்கூடாது, எங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு பாடமொழியாவது எங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க பள்ளிக்கூடங்கள்ல. அதுவும் ஒரு 1ஆப்புல இருந்து 10ஆப்பு வரைக்கும் அது கேட்கிறாங்க. அவன் தர முடியாதுட்டான். சரி என்னை சொல்லுவாங்க, நானும் கூட போறான்னு பேசுனது எடுபடலை. ஏன்னா இன்னொரு மாநிலம் அவன்கிட்ட கேட்கறது தெரியும். சொந்த மண்ணுல என்னுடைய நாட்டுல என் வீட்டுல நான் வந்து என் தாய்மொழியில பேச முடியாது, படிக்க முடியாதுன்னா இந்த கொடுமையை எங்கே விஷயம். டென்மார்க்கு புலம்பெயர்ந்து ஏதிலிகளாக போய் இருக்கிற எனது மக்களுக்கு அந்த அரசு, உங்கள் தாய்மொழியை மறந்து விட்டீர்களானால் உங்கள் இனம் அழிந்து போகும், உங்கள் பிள்ளைகள் உங்கள் தாய்மொழியை மறந்து விடாமல் இருப்பதற்கு பள்ளிக்கூடங்களை கட்டித் தருகிறோம், நீங்கள் பயிற்றுவீங்கள் என்று 30 பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்து அந்த தமிழ் பள்ளிக்கூடத்தை டென்மார்க் அரசு நடத்தி கொண்டிருக்குது. ஐரோப்பிய நாடுகளில் பிரான்ஸ், ஜெர்மன், பல நாடுகளில், சுவிட்சர்லாந்து, எல்லா நாடுகளையும் தமிழ் பள்ளிக்கூடம் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கா? பிரச்சனை. எனக்கு நினைவில்லை, நான் கனடாவில் பேசியதோ பிரான்ஸ்ல பேசியதையோ ஒரு கேட்டுட்டு ஒரு பெண்மணி, ஒரு அம்மையார், நான் தொடர்ச்சியாக சரளமாக வேகமாக இடைவிடாது பேசிக் கொண்டிருக்கிறேன். பேசினேங்கிறத விட முழங்கி கொண்டிருக்கிறேன். உணர்வு எழுச்சியில் நமது மக்கள் ஆர்ப்பரிக்க, கைதட்ட, கடவுளுக்கு அழுக, சிரிக்க இப்படி இருக்கிறாங்க. இதை வேடிக்கை என்னைய பாக்குறது அந்த அம்மா, மக்களை திரும்பி பாக்குறது. என்ன நடக்குது? ஒருத்தன் வந்தா கருப்பா, ஒருத்தன் நீண்டு வயலா ஒருத்தன் வர்றான், அவங்க என்னமோ பேசுறான், அவங்க கைதட்டுறாங்க, சிரிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, நமக்கு ஒன்றும் புரியலையே என்று அவங்களுக்கு ஒரு இது இருந்திருக்கணும். அதை எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது. என்னுடைய எண்ணெய் வாங்கி கொண்டாங்க, தொடர்பு எண்ணெய். சரியா ஒரு 4 மாத காலங்களுக்கு பிறகு சென்னையில இருந்து எனக்கு எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்க? நீ பேசுனத வந்து உன் மக்கள் வந்து பயங்கரமா ரசிச்சாங்க, கைதட்டினாங்க. நீ என்ன பேசினான்னு எனக்கு தெரியல, ஆனா உன் உணர்வுகளை நான் புரிஞ்சுக்கிற முடிஞ்சது அதுல இருந்து. ஆனா உன் மொழியில இருந்து அந்த சரளம், அந்த இதை வந்து நான் எப்படியாவது கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தேன், உன் மொழியை கத்துக்கிறதுக்கு. 2 மாசமா நான் சுத்துறேன், ஒரு இடத்துல கூட தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்லையே. ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா சொல்லு சீமான்னு என்கிட்ட கேட்கிறாங்க. எனக்கு அழுக வந்துச்சு. எப்படி இருக்கு பாருங்க, ஒரு வெளிநாட்டு பெண்மணி. இந்த நிலையை மாற்றாம நம்ம ஓயக்கூடாது. தமிழையும் மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை என்றான் நமது பாட்டை. கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர் செய்ய கேட்டு நிற்கும், அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை, தமிழரும் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை, உலகில் எவரும் எது நின்றேன்றான். தமிழர்களும் தோல் எழணும், தனித்தனியா இல்ல, ஒன்றிணைந்து. அதான் ரொம்ப முக்கியம். தனித்தனியா இல்ல, சாதியா மதமா எழக்கூடாது தோல். நாங்களா தெரியுமாட அப்படி எழுறது இல்ல, அந்த தோல் இல்ல, அது அடி வாங்கி செத்து போயிடும். அப்படி எழுந்த தோளெல்லாம் இந்த தேர்தலில் எங்க போயிச்சு விழுந்துச்சுன்னு தெரியல. அது சரி வராது, அது சரி வராது. தமிழ் தேசியன ஓர்மையையும் அதன் விடுதலையையும் அதன் பெருமையையும் பெருமையாக மக்களிடத்தில் எடுத்துக்கொண்டு போன பெருமகன் தான் நமது ஐயா பெருஞ்சித்திரனார். மெஞ்ஞானபுரம்னு திருநெல்வேலி மாவட்டத்தில், தூத்துக்குடியில மாவட்டத்தில் ஒரு ஊர் இருக்கு, மெஞ்ஞானபுரம். அங்கே கபடி விளையாட்டு போட்டிய தொடங்கி வைக்கிறதுக்கு முன்னாள் கபடி விளையாட்டுல சிறந்த வீரராக இருக்க கிறிஸ்டோபர் அப்படிங்கிற நம்ம அண்ணன், அவங்க அந்த ஒன்றிய செயலாளர், என்னைய கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது ஒரு பொதுக்கூட்டம் வேற இடத்துல இருக்கு. பொதுக்கூட்டம் போறதுக்கு முன்னாடி இந்த கபடி விளையாட்டை தொடங்கி வச்சுட்டு போயிடலாம்னா அப்படின்னு என்னைய கூட்டிட்டு போறாங்க. ஒரு 10 நிமிஷம் பேசி தொடங்கி விட்டுருங்க அப்படின்னு. சரி அப்படின்னு நான் போறேன். மெஞ்ஞானபுரம் அதுக்கு பேரு. முழுக்க கிறிஸ்தவ மதத்தை தழுவி இருக்கிறவங்க வாழ்ற ஊர். இங்க மேல் சட்டை அணியாத ஒரு பெருமகன், சட்டை அணியில, காரணம் ஈழ அடைஞ்சாத்தான்ட்டு. அவர் என்னைக்கு அணிகிறதுன்னு நீங்க பாத்துக்கிறீங்க, இப்ப அணிய போறது இல்லை அவரு. அப்ப ஒரு ஐயாவை போல பெருஞ்சித்திரனாரை போல தாடியும் முடியுமாக நீளமா முடிய வச்சிருக்காங்க, தாடி வச்சிருக்காங்க, மேல் சட்டையில மெலிந்த உருவம். என்னையே பார்த்துக்கிட்டே
மேடையில் இருக்கிறாரு, வர்றது போறது, நான் பேசுறேன். கபடி விளையாட்டு வீரர்களை அறிமுகப்படுத்துறாங்க, பேசுறேன். சின்ன சின்ன பசங்க, ஒரே மட்டா பசங்க, ஒரு 200-300 பேர் எங்களை சுத்தி கூடி நிற்கிறாங்க. பெண்களும் வந்துட்டாங்க, பெரியவங்க, தாய்மார்கள். அதுக்கு மேல இளம் பிள்ளைகள், சிறு பெண் பிள்ளைகள் என்னை சுத்தி நிற்கிறாங்க. மற்றவர்கள்லாம் மாடியில வீட்டுல வாசல்ல நின்று கூகுன்னு கூடி பேச்ச கேட்கிறாங்க. நான் ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்பேன் அதிகபட்சமா. அவங்க 10 நிமிஷம் பேசிட்டு தொடங்கிட்டு வாங்க, நான் 20 நிமிஷம் பேசிட்டு நல்ல கூட்டம் ஆயிடுச்சு. தொடங்கிட்டு போறேன். அப்ப அந்த மேல் சட்டை இல்லாத ஒருத்தர் இதே இடத்துல ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 20 ஆண்டுன்னு சொன்னார். நான் ஐயா பெருஞ்சி தன்னாரை கூட்டிட்டு வந்து இந்த மெய்ஞான உலகத்துல கூட்டம் போட்டேன். இதே இடத்துல தாண்டா பேசிட்டு இருந்த பேசினாரு. நீ இன்னும் பேசின இடத்துல இந்த ஊர்ல நான் ஒருத்தன் தாண்டா முன்னாடி உட்கார்ந்துருந்தேன். ஒரு வழியா ஐயா அதுக்காக குறையில்லாம 1 மணி நேரம் என்னைய பார்த்தே பேசிட்டு இருந்தாரு. அவர் என்ன சொல்லுங்க சொல்லிட்டு என்னை கட்டி பிடிச்சு மெய்ஞான உலகத்தில் ஒரு தமிழன், விஞ்ஞானபுரத்தில் ஒரு தமிழன் என்று கட்டி தள்ளி என்னை கை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா அதுக்கு பின்னாடி 20 ஆண்டுகள் கழிச்சு நீ இன்னைக்கு வந்து இந்த அதே இடத்துல நின்று பேசுற அவருடைய பிள்ளை, நீ அவர் பேசினது தாண்டா நீயும் பேசுற, அதையெல்லாம் திருப்பி பேசுற, புதுசா சொல்லல. ஆனா உன்னை சுத்தி இவ்வளவு கூட்டணிகளை பார்க்கும்போது பெருமையா இருக்கு. வெறும் பொட்டல்ல எங்க ஐயா பெருஞ்சி தன்னார் விதைச்ச விதை முளைச்சிருச்சுங்கிறாரு. அதுதான் உண்மை. இந்த பெருமக்கள் விதைச்ச விதையில ஒரு விதைதான் நானும் நீங்களும். எந்த மாற்றம் அந்த பெரியவர்கிட்ட கேட்டேன், ஏன் அப்படின்னு. இவங்க பைபிளை தவிர எதையுமே படிக்கிறது, பாடம் படிப்பாங்களா? அது படிப்பாங்க, படிச்சுக்கலாம் படிக்கிறாங்கல்ல, பாடம் அதெல்லாம் படிப்பாங்கடா, எல்லாம் படிச்சுக்காங்க. அப்புறம் என்ன பண்ணு, பெரியார், மார்க்ஸ், அம்பேத்கர் இந்த புத்தகங்களை தூக்கி போட்டா திரும்பி கூட பார்க்க மாட்டாண்டா, கையால் வர மாட்டாண்டா, தீட்டு பைபிளை தவிர எதையும் படிக்க மாட்டாங்க. ஓ அப்படிப்பட்டாங்கடா. அப்ப மறுபடியும் ஒரு கூட்டம் போடுவோம் அப்படின்னு இப்ப மறுபடியும் கூட்டம் போட போறோம். ஒரு கூட்டம் போட்டா அது ஒரு சூழல்ல நடத்த முடியாம போயிடுச்சு, மறுபடியும் போட போறோம். புரிதல் இல்லை, புரிதல். நாம ஒன்றும் புதுசா செய்யல. சீமான் ஒன்றும் பெரிய ஆற்றல் ஒன்றும் கிடையாது. புறச்சூழலும் காலமும் ஏதுவா இருக்கு. பெரிய இதுன்னு வந்து உள்ள நான் வந்து எம்ஜிஆர் குறைப்பா விஜயகாந்த் அளவு கூட நம்ம வந்து மக்களால் காலம். இன்னைக்கு மொழியை படிக்க முடியல, கடலுக்குள்ள படகை ஓடனா பிடிச்சுக்கிறேன், அடிக்கிறேன். எல்லா இடங்களையும் நெருக்கடி. காவிரி நீர் மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மதிப்பிற்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவங்க சொல்றாங்க. அதை பத்தி பரிசீலிப்போம்னு மத்திய அரசு சொல்லுது. கனடா கூட மொத்த பேர் இந்த 2 முறை முல்லை பெரியாற்று அணையில 142 அடி தண்ணீரை உயர்த்தி தமிழர்களுக்கான நதிநீர் உரிமையை நீ குடு, நீர் உரிமையை குடுன்னு உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு பழிவாங்கிறாங்க மலையாளி. 20,000 பேர் மேல வழக்கு. அதுல 2,500 பேர் கோவையிலிருந்து குடியேறியவர்கள் மட்டும், அவர்கள் மேல மட்டும் 2,500 பேர் மேல வழக்கு. நீண்ட காலமாக 8-10 வருஷங்களுக்கு மேலாக நிதி நிறுவனங்களை வச்சு நடத்தி கொண்டிருக்க அத்தனை பேரையும் கந்து வெட்டி கொடுத்தார்கள் என்று சிறைபிடித்துதான். அதே மலையாளி தமிழ் கிராமங்களில் ஊருக்கு வந்து முத்தூட்டு பினான்ஸ், மகப்புறம் பினான்ஸ் என்று கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நமது தாயிலிருந்து பொட்டுப்படி போராட்டம் வச்சு வச்சிருக்கிறான். அப்ப மலையாளி கொடுத்தா பினான்ஸ், அதே ஊர்ல தமிழை கொடுத்தா கந்து வெட்டி. இந்த நிலையில நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். கடைசியா குடிக்கிற தண்ணியை சம்பந்தம் இல்லாம சிறுவாணி அணையில வந்து அடைக்கிறாங்க. மக்கள் அடைக்கல, பொதுப்பணித்துறையை விட்டு அதிகாரிகளை விட்டு அரசு அடைக்குது. அப்படின்னா நெருக்குது நம்மள. ஒரு தாய் குழந்தையை பிரசவிக்கும் போது எப்படி தன் உடலின் மொத்த ஆற்றலையும் பயன்படுத்தி அழுத்தி பிரசவிப்பாலோ அப்படி காலம் நாம் தமிழர் கட்சியும் அது பிள்ளைகளை பிரசவிக்குது, அழுத்துது.
நாம இவ்வளவு எழுச்சி கூட்டமா இருக்கிறது காரணம் பெருஞ்சித்தனாரோ ஐயா சீப்பா ஆதித்தனாரோ அவங்களெல்லாம் முன்னெடுத்ததை வந்து நம்மளும் பெருசா முன்னெடுக்கல. காலம் நம்மளை பிரசரிச்சிருச்சு. அடி அங்க விட யாரா இருக்கான்னு சீமாட்ட வழியாரு, யாராக இருக்கா நாம் தமிழர் கட்சி. நீங்க செலக்ட் ஆத்தாலும் சரியாகும். ஏன் நான் இல்லாம நின்றுட்டேன் தமிழன், நான் இல்லாம நின்றுட்டா கடைசியா ஒரு கூட்டமா சொல்றாங்க இந்த பயில தான் ஏதோ பண்ணாங்க இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால நம்ம கூட வர நம்மளை நம்புறேன். நம்ம பெருமைக்கு பேசல, உலகம் ஒத்துக்குச்சு. எல்லா தலைவனும் வழி இல்லாம முணங்குறான். எப்படி கூட்டமே வர்றதில்லை, காசு கொடுத்தா நாங்க கூட்டிட்டு வரோம். எங்களுக்கு கூட்டம் வந்து காசு கொடுத்துட்டு போகுது. அதுக்கு காரணம் உண்மை. உண்மையை பேசுறோம், அதை கொஞ்சம் உறக்க பேசுறோம். சத்தியத்தை பேசுறோம், கொஞ்சம் சத்தமா பேசுறோம். அதுதான் மருத்துவர்கள் என்னை எச்சரிக்கிறாங்க, இவ்வளவு அதிலிருந்து இவ்வளவு ஆவேசமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க, என் மேல அக்கறை கொண்டவர்கள்லாம். நானா பேசுறது இல்லை. எங்க அப்பா பாரதி ராஜா என்னை பக்கத்துல வரை என்னையே இப்படி பார்த்தே இருந்தார். என்ன பாப்பாரு, நல்லா தானடா இருக்கிறாங்க, இந்த மைக்குக்கு முன்னாடி போனா பேர் பிடிச்சிக்கிறது. எனக்கு சீக்கிரம் இருக்குல்லப்பா, எனக்கு என்ன நீங்க சொல்றதா, ஏதோ ஒரு ஆவேசம், இனம் தெரியாத ஒரு உணர்வு எழுச்சி ஆட்கொண்டு இயக்கி. என் தங்கச்சி இசைப்பிரியாசிங்கிறவர்கள் கற்பழிச்சு கொலை செஞ்சுட்டாங்க. என் தம்பி பாலச்சந்திரன் சிங்களங்க சுட்டுட்டாங்க. என்னடா கதையாடா சொல்றோம், இப்படி பேசிட்டு இருக்கிறதுக்கு கதறம், காயம், வேதனை, அடி வாங்குற, ஐயோ அடிக்காதீங்க அப்படி சொல்றாங்க. அடிக்காதீங்க ஆதிக்கவாதிகள் பேசுவதற்கும் ஒரு அடிமை விடுதலைக்கு பேசுவதற்கு வித்தியாசம் இல்லை. ஆனா அடிமை விடுதலைக்கு பேச முடியாது. முழங்கணும், இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படி பேசுனா என்ன எந்திரிக்க மாட்டேன். இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னா தான் எந்திரிப்பாங்க. ராணுவ வீரர் நிறைய வரிசையில கமாண்டாக்கள் நிக்கிறாங்க. ராணுவ வீரர்கள், ஒரு கமாண்டோ, ஒரு கட்டளை தளபதி, அப்படின்னா இடம் பக்கத்துல அப்படியே நிற்பேன். அப்படி ஒரு கட்டளை தளபதி அப்படிதான் திரட்ட முடியும். அதனாலதான் நம்ம இந்த வேலையை செய்யறோம். அவளர் ஏழு நமக்கு பாக்களை தரல, பணிகளை தந்துட்டு இருக்காங்க. எழுச்சி பாக்களை நமக்கு ஒப்படைக்கல, பணி என்னென்ன பணி? மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. அதை இன்னொரு மாட்டேன், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே ஏறாங்க. அலைமாகடல் நிலம் வாயிலும் அணிமாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாயின்ற கொலை வாயிலை எடா மிக கொடிய ஒரு செயல் அவரே புகை வாழ் ஒரு புலியே உயர் குணம் ஏறிய தமிழா என்று வர. அலைமாகடல் நிலம் வாயிலும் அணிமாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாயின்ற. நமது புரட்சி பாவலன் கனக சுப்புரத்தினம் என்ற பாரதிதாசன். அது மாதிரி நம்ம ஐயா மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. தூங்கவே விடாதா நீங்க, மொழி செத்துருச்சு. இப்ப மறுபடியும் நம்ம பாட்டேன் அகத்தியமும் எம்பெருமான் இறையனாரும் நம்ம பேசுவாங்க நக்கீர நம்ம பாட்டேன் கட்டி காத்த தமிழ் சங்கத்தில் வளர்த்த தமிழ் எல்லாம் செத்து போச்சு. தமிழே சரியா பிடிக்காத தற்கொலை, நான் தமிழும் பிடிக்கிறேன்னா பொடிச்சது பொருளாதாரம். ஆனா நம்ம பாமர பயில நம்ம கையில தான் அந்த தாய்மொழி மீட்சி இருக்கு. ஒழுங்கா தமிழ் பேச தெரியாது, எழுத பிடிக்கவும் தெரியாது. எங்க மாமாட்ட கேட்ட, மாமா அது எழுத்து பிள்ளை இல்லாம சரி பண்ணி கொடுங்க. எனக்கே சந்தேகம் வந்துருது, மூணு சொல்லி நானா தானா போடா புலவுக்கு போடா. அதனாலதான் இந்த புலவர்கள் எல்லாம் பாதுகாத்து வைக்கணும். தப்பு தப்பா தமிழ் தமிழே இல்ல தப்பு தப்பா எழுதிக்கிறாரு. அதனால எல்லாம் பாதுகாத்து வைங்களா, அடைய எல்லாத்தையும் எழுதுவீங்க அப்படின்னு. எங்கெல்லாம் சாகர முன்னாடி எனக்கு எழுதி வாங்கி வச்சுக்கணும் பாத்துக்கணும்டா அப்படி.
மொழியவே ஒரு தேசிய இனத்தின் தாய்மொழி, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனத்தின் தாய்மொழி செத்து போச்சு. அதை மீட்சிற வைப்பது, மீண்டும் உருவாக்கம் செய்கிற ஒரு அரிய பணி நமக்கு ஒப்படைக்கிறது. இதே கருணாநிதி செய்ய மாட்டாரா? இல்ல அண்ணன் வைகோ செய்ய மாட்டாரா? விஜயகாந்த் செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த மொழி செத்தால் தான் அவங்க வாழ முடியும். ஐயா சொல்றாங்க, மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை என்று நம்ம அவர்கள் சொல்றாங்க. அதுல ஐயா சொல்றாங்க, மும்மொழி கொள்கை மூளையை குழப்பும், இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, ஒரு மொழி கொள்கையே உயர்ந்த கொள்கைங்கிறாங்க. அதுதான் நமது மொழி கொள்கை. நமது மொழி கொள்கை என்ன? மும்மொழி கொள்கை யாருக்கு இருக்குது? வீட்டுல போய் தெலுங்கு வச்சுட்டு ரோட்ல வந்து தமிழ் பேசுறாங்கல்ல, சாலையில, அவங்களுக்கு மும்மொழி கொள்கை. ஹிந்தி இருக்குது, அவங்களுக்கு ஆங்கிலம் இருக்குது, தெலுங்கு இருக்குது, தமிழ் இருக்குது. மும்மொழி கொள்கை. ஹிந்தி எதிர்ப்பான், இங்கிலீஷை எதிர்ப்பான். இருமொழி கொள்கை, ஆங்கிலமும் தமிழும் அதே இருக்கிறது. அதுவே ஏமாற்று கொள்கை. இன்னைக்கு ஹிந்தி எதிர்ப்புங்கிறதுலாம் சும்மா. ஹிந்தி எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. யாரும் எதிர்க்கல. ஹிந்தி எதிர்த்து போராடி ஆட்சியதிகாரத்தை கைப்பற்றுகிறேன். அப்ப தேர்தல் வெற்றிக்காக, அரசியல் லாபத்திற்காக, அரசியல் சுகத்திற்காக என்ன பண்ணா, எவன் இந்தியை திணித்தானோ அவன்கிட்ட போய் கூட்டணி வச்சான், அவன்கிட்ட போய் சரணடைஞ்சான். அவன் எந்த எதிர்ப்பு இல்லாம தெரிஞ்சிட்டான். எங்க ஒரு நெடுஞ்சாலையில் போய் பாரு, வானூர்தியில் அறிவிப்பை பாரு, இல்ல வானூர்தி நிலையங்கள்ல பாரு, எந்த இடங்கள்ல போய் பாரு. மதுரையில சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தவன் அந்த மாநகர்ல போய் பாரு, தொடர்வண்டி நிலையத்துல பயண சீட்டு பதிவு செய்யற அலுவலகத்துல போய் பாரு, இந்தியிலே இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல ஒரு எழுத்து இல்லை. நாளைக்கு கூட போய் பாரு, அண்ணன் சொல்லிச்சா என்ன இருக்கு, கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அப்புறம் அந்த பலகையெல்லாம் தீ வச்சு கொளுத்தி வச்சுக்கிறீங்களா? கொஞ்ச நாளைக்கு இருக்கு. இது ஒரு புரட்சி. இதை சொல்லுவான், இன வெறியும்பா, மொழி வெறியும்பா, பாசிசம்பா, சாவனிசம்பா. ஆமா, கரெக்ட்ன்ற நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, நாங்க அப்படிதான் இருக்கோம். இப்படிதான் இருக்கும். சீமா கருப்பு சட்டையா போடுறீங்க, என் சட்டை கலத்தினா நான் அப்படிதான் இருப்பேன். ஏன் கருப்பு சட்டை? நீங்க என்ன கருப்பு சட்டை போட, சட்டையை கட்டிட்டாலும் நான் போடாம கட்டிட்டெல்லாம் அப்படித்தானே இருப்பேன். அதான் என்ன இருக்கு உனக்கு? இது என்னுடைய உண்மை இது. அதை போய் குழப்பிக்கிற வேண்டியது இல்லை. அந்த அடிப்படையில் தாய்மொழியை சாக கொடுத்து விட்ட ஒரு இனம் நாம். வேற யாரும் அடிக்கல, தமிழர்கள் நாம. இப்ப இந்த அரசுக்கு எதிராக வழக்கு போட்டிருக்க யாருன்றீங்க? பிறமொழியாளன், மலையாளி. பிறமொழியாளன் ஆங்கில வழிக்குள்ள ஒரு மொழி பாடமாக கூட தமிழை படிக்க முடியாதுன்னு சொல்றானே. அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர்னால நீ வழக்கு போடுற. காலையில 5 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இந்த முதல்வன் படத்துல அர்ஜுன் இந்த மாதிரி ஒரு நாள் விவரங்கிற வழக்கு போட்டு நீதிமன்ற வாசல்ல கீழே வந்துருவியா நீ? இதைத்தான் முசோலினி சொல்றான், ஆபத்தாக வாழ் அப்படிங்கிற. உன்னை நினைக்கும் போது அவனுக்கு ஈரக்குள்ள நடுங்கணும். தமிழ்நாடுன்னு நுழையும் போது புலி கொள்கைக்குள்ள போறோம்டா கை கால் எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு சீரா நடக்கும். திமுறனா நொறுக்கி வாங்கிங்க அச்சம் வரலைன்னா மாடு அடக்கிறதுல இவங்க பட்டுக்கிறது. குத்துற மாடு சும்மா இருக்கு, குத்துப்படி சாகுற நான் சும்மா இருக்கு, ஏழை கேட்கிற வெண்ணைகளுக்கு பட்டுக்கிறது. மாடு வளைக்கிறாங்க, பல லட்சம் மாடை வெட்டி திங்க. அது வெட்டி திங்கலாமா? சத்தம் இருக்கா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? தமிழருக்கான சொல்லி கொடுக்குற வதையை பற்றி சொல்லு. தன் கண்ணுக்குட்டியை கொண்டு விட்டான்னு மணி அடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு பெத்த மகன நாளைய பட்டத்து இளவரசனை தேர்தலை ஏற்றி கொண்டவன் பரம்பரையில வந்தவங்க நாங்க. மாட்டுக்காக பெத்த மகனையே அது நிஜமோ பொய்யோ கதையோ, அந்த கதை பெருமைக்குரிய அந்த கதை எனக்குத்தான் இருக்கு.
அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையில வந்ததுன்னா காக்கை குருவி எங்கள் சாதின்னு பாடிட்டான் என் பாட்டேன். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புன்றான். நீ அண்ணன் தம்பி எல்லாம் குடிப்பான் சாப்பிட்றா, ஆத்தா சித்தப்பன் பெரியப்பெல்லாம் கூட சாப்பிட்றா, மனுஷங்க எல்லா மனுஷனுக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுன்னு என் பாட்டன் பாடல. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புன்றான். காக்கைக்கு கொஞ்சம் ஜோறு போடு, சிட்டுக்குருவி கொஞ்சம் இறைய போடு, நாய்க்கு கொஞ்சம் ஜோறு போடு, ஆடு மாட்டுக்கு திணி வை, பகுத்துண்டு பல்லுயிர் இருக்கிறான். எல்லாரையும் நேசிக்கிற எனக்கு வதையை வச்சிருக்கீங்க. யாரு? மலையாளி, தெலுங்கு, கன்னடம். இப்ப என்னங்க இவ்வளவு பார்த்துட்டான். இன்னும் 2-3 வருஷம், 2-3 ஆண்டுக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சி ஏறிடுது. தஞ்சாவூர் போயிட்டு என் பாட்டன் அருண்மொழி சோழனுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும். உங்களுக்கு நம்ப முடியுதா பாருங்க, ஒரு ஓலை புடிசங்க. அவர் எங்க இறந்தாரு போனாரு எங்க அடக்கம் பண்ணாங்கிறது தெரியல. ஒரு வரலாற்றுல ஒரு சாஞ்சபடி ஒரு சிவலிங்கம் போல ஒரு தூணுங்க, ஒரு ஓலை புடிசங்க. இதான் என் பாட்டங்கதான் பழசதுன்னு சொல்றாங்க. அது அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் என் பாட்டனை பொன்னியின் செல்வன் அந்த அவரை நம்ம கண்ணீர் வருது. ஒரு மெய்சிலுக்குது நம்மளை அறியாம. நம்ம பாட்டன் இப்படி அதன் சரியானவனும் தப்பானவனும் நம்ம பாட்டைங்க எல்லாம் நம்மளே நம்ம முன்னோர்கள் நம்ம அப்பன் பெரியப்பனே ஐமுக்கால்களா இருந்திருக்காங்க. அப்புறம் அவனை போய் குறை சொல்லி என்ன பண்றது? இந்த இனத்துல பிறந்தவன்ல ஒரே ஒருத்தன் தப்பி பிறந்திருக்கேன், அது நம்ம தலைவன் பிரபாகரன். பெரிய ஆற்றல், வீரம், அறிவு, திறன் எல்லாம் இருந்து சேர சோழ பாண்டியன் நமது பாட்டைங்க பெரிய முட்டாப்பையில். அவனை மாதிரி ஒரு அறிவார்ந்த பெரும் வீரனும் கிடையாது, முட்டாப்பையில் கிடையாது. சொந்த அண்ணன் 3 பேரும் அடிச்சுக்கிட்டே காலத்தை ஓட்டி சண்டையை முடிச்சு விட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து அடிச்சிருந்தாங்கன்னா உலகம் முழுக்க தமிழ் இருந்திருப்பாங்க. தமிழ நாடா இருந்திருக்கும். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா பூரா நல்லா இருந்திருக்கும். இந்த பயலுக சாளுக்கிய மன்னனை சேர்த்துக்கிறது, பாண்டியன் அடிக்கிறது, பல்லவனை சேர்த்துக்கிட்டு சோழன் அடிக்கிறது, சிங்கள நாயகனை சேர்த்துக்கிட்டு இவன் அடிக்கிறது, அவன் அடிக்கிறது, இப்படியே சண்டையை போட்டு காலத்து விட்டாங்க, ஒடிச்சு விட்டாங்க. இதுல அதுலயும் 1000 நாள் இருக்கட்ட நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது. எனக்கு கூட தான் பெருந்தலைவர் காமராஜர் மேல, எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் மேல, எங்க ஐயா பெரியார் மேல, இப்படி பெரிய தலைவர்கள் மேல எனக்கு பெரிய வருத்தம் இருக்கு. தனியா இருக்கும்போது ரொம்ப கோபம் வருது. என்ன செய்யறது? முகமது சின்ன மாதிரி நீங்க இல்லாத வீட்டில உங்களால தானே உங்க பிள்ளைகள்லாம் நாங்க கஷ்டப்படுறோம். சின்ன பெரிய புத்திசாலி அறிங்க, ஒரு தொலைநோக்கு சிந்தனை உள்ளன. அப்படியே பாட்டணும் முப்பாட்டணும் இல்லை. நமது ஐயா காமராஜரும் நமது ஐயா முத்துராமலிங்கத்தவரும் நமது ஐயா பெரியாரும் அன்னைக்கு நின்றுருந்தா இந்த நாயகன்கிட்ட நம்ம கையிட்டு நிற்க வேண்டிய நிலைமை வருமா? என் மீனவனை கடத்துறான் தடுன்னு சொல்லி கஞ்சிற நிலைமை, என் மக்களை கொண்டு விட்டான், கற்பழிச்சு விட்டான், என் பிள்ளைகளை கொண்டு விட்டான், சிங்கள நாய் என்று நம்ம கதற நிலைமை வருமா? இலங்கையை விட 3 மடங்கு பெரிய நாடு தமிழ்நாடு. அமிர்தியா சென்னுங்கிற பொருளாதார மேதை சொல்றாரு, உலகத்தில் தமிழ்நாடு மட்டும் தனிநாடாக இருந்தால் உலகத்தின் மிகப்பெரிய வரலாதிக்க நாடாக வரும். செல்வ வளம் கொழிக்கும் பூமிங்கிறார். அறிவிலே, ஆற்றலிலே, வீரத்திலே, கொடையிலே, உழைப்பிலே எல்லாவற்றிலும் சிறந்த இனம் தமிழ் இனம். என்ன இல்லை அவனுக்கு கடல் வளம், கனிம வளம், நீர் வளம், நில வளம் எல்லாம். ஆனாலும் பிச்சை எடுக்கிறேன் போச்சு, எல்லாத்தையும் சுரண்ட. இந்திய பெருமுதலாளிகளும் அந்நிய பெருமுதலாளிகளும் சுரண்டி கொண்டு வர தவிச்ச வாய்க்கு தண்ணிக்கு மண்டிட்டான் தமிழன். அதே அமிர்தியாசன் சொல்றாரு, அப்படி ஒரு பூமி இது இந்தியான்னு. அதுக்கு மதிப்பிற்குரிய பெருமகன் ஐயா கலைஞர் அறிக்கைவிடார். அமிர்தியாசன் சொல்றதை நான் ஏற்கிறேன். அடுத்த வரி சொல்றாரு, அமிர்தியாசன் சொல்றதை ஏற்கிறேங்கிறது கருணாநிதி, அது சரியா இருக்கு. அடுத்தது கருணாநிதியின் இன்னொரு உருவம், இப்போ ஒரு கருணாநிதி இருக்கிறதுல அவர் சொல்றாரு, இது பிரிவினைவாதிகளுக்கு, தமிழ்நாடு இருக்கிற பிரிவினைவாதிகளுக்கு ஊக்கமாக இருக்கிறார். இருக்கிற நாற்காலி சரிகாரா இல்லா உன்னால நாங்க புரிந்ததுதானா இந்த நாட்டை இங்க பல பேர் தமிழ் தேசியங்கிறத தனியா அந்த நாடா பிரிச்சுக்கிட்டு போறதுன்னு நினைக்கிறேன்.
மொழி, கலை, இலக்கியம், அவனுடைய பண்பாடு, அவனுடைய பாரம்பரியம், அவனுடைய விளையாட்டு, அவனுடைய மண்ணின் வளம், மக்களின் நலம், இதெல்லாம் பாதுகாப்பதுதான் அது. தேசியம்னா ஒரே ஒரு நாடு அடைஞ்சிட்டு போறது அப்படின்னு பேசிட்டு வேண்டியது இல்லை. என்னை கேட்கிறேன், தனிநாடு கேட்பியலோ? நான் கேட்டா குடிப்பியலோ? என்ன தண்ணி கேட்டதா பண்ணீங்க? நாயே தன்னாடு கேட்டா தரப்புரியா என்ன? தன்னாடு கேட்கலோ, கேட்டா குடிப்பியலோ? இது ஒரு வெட்டி பேச்சு, வீண் பேச்சு. அந்த அடிப்படையில் நமது மொழி அழிந்து போய்விட்டது. அதை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டிய பெரிய வரலாற்று கடமை நமக்கு கையளிக்கப்பட்டது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, முகமது அலி ஜின்னா ஒரு பெரிய அறிஞர், லண்டன்ல வழக்கறிஞரா பயிற்சி செய்தாரு, பெரிய அறிவாளி. அவரு தொடர்ச்சியா புகைக்கிற பழக்கம் இருக்கு, புள்ளியா உருவமா இருப்பா, நல்ல புத்திசாலி. இருக்கு இங்கிலாந்து நாட்டினுடைய மன்னர் குடும்பம் மட்டும்தான் வெள்ளையா இருக்கிற 7 குதிரையில போட்டுனா குதிரை வண்டியில பயணம் செய்யலாம். அதுல அப்படி பயணம் செய்வாங்க. ஒரு பணக்காரன் பாக்குறேன்னு மன்னர் தான் போகல, நம்மளும் போக. அப்புறம் அதே மாதிரி 7 குதிரையை கூட்டி அந்த வண்டி ஓட்டிக்கிறார். பெரிய குற்றமே, மன்னருக்கு மட்டுமே உரிய உரிமையை பண்ணிட்டார். அந்த நாடு மரண தண்டனை வீசுறது அந்த சட்டம். இந்த நாட்டு அரசு குடும்பம் விதிச்சது சட்டம், இது தண்டனை, இதை போய் எப்படி இருக்குன்னு எவனும் வழக்காட வரல, அவரை காப்பாற்ற வரல. மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. நம்ம ஆளு படிச்சுட்டு நம்ம ஆளு அப்ப பாகிஸ்தான் இல்லை, முகமது இந்தியக்காரன். ஆமா, நான் உனக்கு ஆஜராகி வாதிக்கிறேன். சின்ன இளைஞன் ஒரு இல்லையா ஒருத்தன் சாகும் போதே ஒல்லியா இருந்தானா படிக்கும்போது இப்படி இருந்துப்பான். நான் வாதிக்கிறேன். சரி, சாகுறது சாக போறாங்க, வாதிக்கிறேன், வாதிக்கிட்டு சரிப்பா வாதாடுப்பான். நீதிமன்றத்தில் வாதாடாது என்ன அப்படின்னு ஒரே மாதிரி குற்றச்சாட்டு. அரச குடும்பங்களுக்குள்ள அதே 7 குதிரையில, அதே வெள்ளை குதிரையில, அதே மாதிரி குதிரையில, அதே மாதிரி குதிரையில, அதே குதிரையில அவர் போயிட்டாரு. அது அவமதிப்பாயிடுச்சு, அரசு அவமதிப்பாயிடுச்சு அப்படின்னு. இல்லையா, அதே மாதிரி குதிரையில போகலையே, அதே மாதிரி குதிரை 7 குதிரை, வெள்ளை குதிரை, அதே சாரட்டு வண்டி அப்படின்னு போயிருக்காரு. இல்ல, உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியுது, வெள்ளைய 7 குதிரையில போனது உண்மை, 7 குதிரை வெள்ளையா இருந்தது உண்மை. ஆனா அதே மாதிரி குதிரை இல்ல, எங்க ஆளு போனதுல 2 குதிரை பெண் குதிரைன்ட்டான். நீ வேணா போ பாத்துக்க அப்படின்னு பார்த்தா இனிமே போய் இருந்துட்டா ஆண் பெண் போய் எல்லாத்தையும் சிரிச்சுட்டே என்னடா இப்படி சொல்றாங்க. ஆமா, 2 குதிரை நீ என்ன போய் பாத்துக்க. மன்னர் போனது 7 ஆண் குதிரை, போனதுல 2 குதிரை, எங்காவது போனதுல பெண் குதிரை. அப்ப ஒரே மாதிரி குதிரை எப்படி நீங்க சொல்லி சட்டத்தை போடுறேன் அப்படின்னு அவன் பாக்குறானே, என்னடா நினைச்சிட்டாங்க அப்படின்னு அவன் அது போறாள். நம்ம வேண்டால நீமராத தமிழ்ச்சிங்க வாப்பா, வீட்டு வாப்பா, விருந்து பாப்பா, விருந்து வகை சாப்பாடு நல்லா சாப்பிட்டு பெற்று காசு இல்லை, பிளாங்க் செக்க கொடுக்குறேன், எவ்வளவு நாளும் பணம் நினைக்கிறீங்க நீயே வச்சுக்க. என்னை பற்றி குறைந்த மதிப்பீடு, இந்தியனை பற்றி நீங்க என்னை அடிமை ஆளுநர் இல்லடா, எங்களை நீங்க குறைந்து மதிப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த வேலையை செஞ்சேன் ஒழிய போன வச்சுக்க அப்படின்னு வந்துட்டேன். அவன் தான் என்னுடைய மொழி, என்னுடைய பழக்க வழக்கம், பண்பாடு, வானியல் முறை எல்லாம் வேற. இவர்களோடு இணைந்து நான் வாழ முடியாது, என்னை தனியா விற்று கணிச்சவன் தான். பாகிஸ்தானோட பெரிய நாடு தமிழ்நாடு. அது ஒரு நாடா பிரிஞ்சு பங்களாதேஷ் போயிடுச்சுன்னு வச்சுக்கேன். அன்னைக்கு இருந்த பெருமக்கள், தேசிய விடுதலைக்கு போராடிய பெருமக்கள், பெருந்தலைவர் ஐயா காமராஜரும், ஐயா முத்துராமலிங்க தேவரும், ஐயா பெரியார் விடுதலைக்கு பிறகு திராவிட நாடு கேட்டு அன்னைக்கு கேட்டிருந்தா மவுண்ட்பேட்டன் பிறகு காலத்திலே பிரிச்சுட்டு போயிருக்கேன். இவங்க 2 பேர் கேட்டிருந்தா ஈழத்துல அங்கே கேட்டிருக்கான். சிங்களன்ட்ட போதா சுதந்திரம்னு சுதாரிக்க தெரியல, இந்திய தாய்மொழியாக கொண்டவன்ட்ட போதான்னு தெரியும். கடைசியா தியாகராய நேரில் பேசுறேங்க, ஐயா பெரியார்
திராவிட நாடு கேட்டு போராடிய பெருமகன் கடைசி பேருரையில பேசிக்கிட்டே வராது. வயிறு வலி, ஹெரணியா, குடல் இறக்கம், தாங்க முடியல வலி. ஐயா அம்மா 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 அப்படின்னு கட்டிட்டு அப்படியே எடுத்து, உன் பண்பாடு என்ன, உன் பழக்க வழக்கம் என்ன, நீனும் நானும் யாரு, நீ வேற நான் வேற, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு எப்ப கேட்கிறாரு? எல்லாம் முடிஞ்சிருச்சு. எப்ப கேட்டிருக்கணும்? அடிமை இந்தியாவில் கேட்டிருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை இல்லை. செத்து போன சமஸ்கிருதத்துல உறுதிமொழி எழுதுறாங்க அம்மா மாபாரதி, சுஷ்மா ஸ்வராஜ் பாராளுமன்றத்துல. போன முறை அம்மா சுஷ்மா ஸ்வராஜ் உறுதிமொழி எடுக்கும்போது சமஸ்கிருதத்தில் எடுத்தாங்களா? இல்லை. ஆனா இந்த முறை வலுக்கட்டாயமாக சமஸ்கிருதத்துல எடுக்கிறாங்க. சுஷ்மா ஸ்வராஜாவது ஒரு உயர் சாதி பார்ப்பன பெண், அவங்க எடுக்கிறாங்க, அவங்க தாய்மொழினாவது இருக்கு. ஆனா உமாவாதி இருக்கிறதா பெரிய வேடிக்கை. எதுக்கு நீங்க உணர்ந்துக்கணும்? மிக குறைந்த எண்ணிக்கையில் வாழ்கிற ஆரிய பார்ப்பன. நீங்க வேணா போய் பாருங்க, அதிதின்னு ஒரு படம், அதிதி அப்படின்னு ஒரு படத்துக்கு விளம்பரம் வச்சிருக்கு. அந்த படத்துக்கு இயக்குனர் தெரியுமா? ராமகிருஷ்ணன் நாயர், மலையாளி. ஆனா தமிழ்நாட்டிலே தமிழகத்துல எல்லாருக்கும் ராமகிருஷ்ணன் தெரியுங்களா? எத்தனை பேர் ராமகிருஷ்ணன் பேர் வச்சிருக்கேன் பாருங்க. பொன் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி வேட்பாளர் ரெட்டி ராதாகிருஷ்ணன், ஆதி பறையனுக்கு லட்சுமணன், ஆரிய பார்ப்பனனுக்கு லட்சுமணன் இருக்கு, மராட்டியனுக்கு லட்சுமணன் இருக்கு, இங்க கர்நாடகாலையும் கன்னடனுக்கு இருக்கு, ஆந்திராலையும் இருக்கு. கொஞ்சோண்டு இருக்கிற பார்ப்பன தன் தாய்மொழியில வேற மொழியில பேரே வைக்கல. இவ்வளவு பெருத்த தமிழர் கூட்டம் அவன் தாய்மொழி, பார்ப்பன தாய்மொழி வேற மொழியில வைக்க. எல்லா பேரும் ராமகிருஷ்ணன், சரஸ்வதி, லட்சுமி, பீமே, அசோகன், சரவணன், மகனை, இவனை, குடும்பனை வச்சிருக்கு. ஒரு பார்ப்பனால் இவ்வளவு பெரிய பேரின மக்களின் தாக்கத்துல அறிவழகன், அன்பழகன், இளங்கோ, பாண்டியன், நெடுஞ்செழியன் ஒருவர், பூங்கோத, மணிமேகலை ஒரு கேட்ட, இவன் புஷ்பா, சரஸ்வதி, லட்சுமி, இசு, அச்சு, முட்டா, மழை ஒழிச்ச. அன்னைக்கு மட்டும் பெருந்தலைவரும் ஐயா முத்துராமலிங்க தேவரும் ஐயா பெருமையாரும் எங்க நாடு விட்டுறடா, இந்திய தாய்மொழி ஆக்கின்ற போகுதா சுதந்திரம், சரி வராமலா நம்ம போயிடுவோம்டா நினைச்சு வந்திருந்தாங்கன்னா அன்னைக்கு உலகத்தின் மிகச்சிறந்த நாடாக, உலக பெரும்பல்லாதிக்கமாக தமிழர் தேசிய மக்கள் இந்த நாடு இருந்து ஒரு அரிய வாய்ப்பை விட்டுட்டோம். இன்னைக்கு தாய்மொழியை படிக்க முடியல, பேச முடியல. ஆனால் இதை இப்படி விட்டுட்டு போயிடும் நீங்க நினைக்காதீங்க, அது கிடையாது. இதுவரைக்கும் நான் சொல்றேன், இதுவரைக்கும் மொழிக்காகவும் இனத்துக்காகவும் செத்த மொத்த மாவீரர்களினுடைய மூச்சு காற்றையும் சுவாசிக்கின்ற பிள்ளைகள் நாம. அதுல நான் நீங்க எல்லாருமே போயிட்டாலும் சரி, எங்க ஐயநாதன் போயிட்டாரு, தமிழ் வந்து இந்த மரத்தமிழ் வந்து இந்த வெந்த எவன் போனாலும் சரிதான், நான் கடைசி வரை கத்திட்டு செத்து போனேன். இப்படி போராடிட்டு கடைசி வரை போராடுவேன். நீங்கெல்லாம் வந்து என் கட்சியில சேருவீங்க நான் ஆரம்பிச்சேன், அப்படிலாம் முன்னாடி தோணிச்சு செஞ்சேன். தலைவர் வந்து படம் எடுக்கும்போது நம்மளை உலகம் கொண்டாட போகுது, ஒரு தேசிய தலைவர் இனம் கொண்டாட போகுது, இப்படிலாம் உலகமே பயப்படுது அவரை பார்த்து. இன்னைக்கு மலையாளத்துல பள்ளிக்கூடத்துல வந்து தீவிரவாதி வந்து தலைவர் படம் எல்லா படமும் போட்டிருக்கான், காட்டு வீச்சு படம்லாம் போட்டிருக்கான், நரேந்திர மோடி படம் போட்டிருக்காங்க. அந்த இதுல நம்ம பல வேலைகளை செய்ய முடியும். அதுல ஒரு வேலை தமிழ் தாய்மொழி முயற்சி. அது இல்லாம நம்ம இனமாக முடியாது, கவனமா கவனிச்சுக்கணும். அப்ப என்ன செய்யணும்னா, ஆங்கில வழி பள்ளிகளை நம்ம மூட போறதில்லை, அதுல படிக்கிறவனுக்கு நமக்கு வேலை கொடுக்க போறதில்லை. அதை நம்ம அறிவிச்சிடும். என்ன சொல்லிடுறோம், ஆங்கில வழி பள்ளிகளை நாங்க மூடல, ஆனால் தாய் தமிழ் வழி கல்வியை நாங்க வந்து தொடங்குறோம். ஆங்கிலம் கட்டாய மொழி பாடம், உலகத்தின் எல்லா மொழிகளும் விருப்ப பாடம், இந்தி உட்பட. என் பிள்ளைய எந்த மொழி படிக்கணும்னு நாங்க கற்றுக் கொடுத்துருவோம்.
அந்த மொழி சார்ந்த பண்டிதர், துறை மேலாண்மை உள்ள ஒருத்தர் வல்லுநரை கொண்டு வந்து பயிற்றுவிக்கிறார். அத்தனை ஆங்கில பேராசிரியர்களை வெள்ளக்காரன் கொண்டாந்து நட்டுறோம். நமக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வச்சுக்க. நீ படிப்பு அமெரிக்கா இங்கிலீஷ், இங்கிலாந்து இங்கிலீஷ் நீ பிள்ளைக்கு சொல்லி கொடு. கட்டாய பாடம் இங்கிலீஷ், ஆனால் தமிழ் பயிற்று படிக்கணும். ஆங்கில வழி கல்வியில படிக்கிறவங்க கேட்க, எதுக்குப்பா இங்கிலீஷ் படிக்கிறீங்க? ஐயா இங்கிலீஷ் படிச்சா தான் வேலை இங்கேப்பா கிடைக்குது. அமெரிக்காவிலையும் இங்கிலாந்துலையும் ஆஸ்திரேலியாவிலையும். சரிப்பா படிச்சு நல்லபடியா போங்க. இந்த பிள்ளைகளுக்கு உடனே பாஸ்போர்ட் விசாலாம் கூட எங்கிட்ட வேலை கேட்டு வராது. என்ன சாமி, எங்கிட்ட என் பிள்ளைங்க ஏதோ தமிழ்ல படிச்சு வர பிள்ளைங்களுக்கு இயன்ற அளவுக்கு இல்லை. எல்லாருக்கும் வேலை கொடுக்க ஒரு திட்டம் வச்சிருக்கேன். விவசாயத்தை அரசு வேலையாகி, அரசு தொழில் 100 நாள் வேலை வெட்டி ஒரு களை கொட்டு மண் டிச்சு டிச்சுன்னு கொட்டுறது அரசு வேலை. 100 நாள் வேலை திட்டத்தை வேளாண்மை அரசு திட்டம் தான், அரசு வேலைடா. கொடுக்குறவன் அரசாங்கம் மாசம் உனக்கு ஒரு 15,000 சம்பளம், போ அரசு சம்பளம். ஆடு மாடு மேய்த்தல் அவருக்கு 20,000. கிராம பொருளாதார வளர்ச்சி வேற என்ன இருக்கு? அதை ஒண்ணு நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்னா, ஏன் நகரங்களில் நெருக்கடி வருது? ஆய்வு எதுக்கு இவ்வளவு கூட்ட அடர்த்தியா? என் அத்தாலப்பன் நினைக்கிறேன், என் மாமச்சி நான் நினைக்கிறேன், கிராமத்துல இருந்து நகரத்துல தரமான மருத்துவம், உயர்ந்த கல்வி, வேலை வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நியாயம். நான் என்ன செய்யறேன், நீ அங்கேயே இரு, இதெல்லாம் தான் உங்ககிட்ட கொண்டாந்துறேன். தரமான கல்வி இந்த உன் வீட்டுக்கு பக்கத்துல, தரமான மருத்துவம் இந்த உன் கோடிக்கு பின்னாடி, வீட்டுக்கு பின்னாடி, வேலை வாய்ப்பு போங்கிட்டே. என்ன வேலை செய்யற? ஆடு மாடு அரசு வேலை. அவ்வளவுதானே. ஒரு கணக்கு, 90 பேர்ல 99 பேர் பால்வீங்க, 100 பேர்ல 90 பேர் கருவீங்க, 100 பேர்ல 100 பேர் முட்டதீங்க. பாப்பான முட்டையை செய்ய மாட்டாங்க. இப்ப இது எங்க இருந்து வரும்? முட்டையை செய்ய முடியாது. கறியை எப்படி செய்யறது? அதை ஒட்டி கறியாக்க முடியாது. இப்ப பால் இல்லை. எங்க அப்பா நம்மால் சொன்ன மாதிரி லெமன் பிளேவர், மாங்கா பிளேவர், அது மாதிரி மில்க் பிளேவர் பிடிச்சிருக்கு. மாடுனா தானே பால் வரும். 120 கோடி மக்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு மாடங்க வச்சிருக்கேன். 120 மாடா வச்சிருக்கியா? ஒரு மில்க் பிளேவர். அப்பா சொன்ன மாதிரி சோப்பு தண்ணியே பால் குடிச்சு கிடக்கிறேன். பால் வாச போடியே போட்டு விடுறேன். அப்படித்தான் இல்லை, பால் பால். எத்தனை மாடு இருக்கு? புல்லு திண்ணைய மாட்டை போஸ்ட் திங்க விட்டான் பாருங்க, அன்னையே இப்ப இவன் என்ன நினைக்கிறான்? ஆடு மாடு மேய்த்தல் அவமானம். அரசாங்க வேலை உத்தியோகத்துல 5000 ரூபாய்னாலும் அரசு உத்தியோகம் நினைக்கிறேன். இந்த அரசாங்கத்துக்கு 5000 வாங்குறாங்க, அவனுக்கு சம்பளம் யாரு கொடுக்குறா? ஆடு மாடு மேய்க்கிறது தான் கொடுக்குறான். அதான் அவனுக்கு தெரியல. இப்ப நாம என்ன சொல்றோம், டே இருக்கு போல செய்யறதுக்கு சம்பளம் ஏன் இவரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர் ஜெயலலிதா எல்லாரும் குடிக்கிற பாடம் உன் மாட்டுல இருந்தால போகுது. 6000 வளதான் மாடு. எத்தனை ஏக்கர் இருக்குது? உழவு கொடுப்பேன். லட்சம் ஏக்கர் பெரம்போக்கலாம். சரிடா, 50,000 ஏக்கரை மேய்ச்சல் இல்லாம மாத்துறாங்க. போடுறாங்க என்ன, பனி கொன்ற, கனி கொன்ற, நாவல் மரம், புளிய மரம், வேப்ப மரம், பனை மரம், பதவோடி பனை திட்டம். நல்லா எல்லாத்தையும் நடு. 100 ஏக்கருக்கு ஒரு பெரிய குளம் 25 ஏக்கர்ல வெட்டா. போடுறா மரங்களை நடா, மேய்ச்சல் எல்லாம் ஆடு மாட மேய்ங்கடா, மீன் வளங்கடா, பட்டுப்பூச்சி வளங்கடா, தேனீக்களை வளங்கடா, கிராம பொருளாதார வளர்ச்சி. அங்கே இருடா. உனக்கு என்ன மருத்துவம்? ஐயா எங்களுக்கு எழுதி வச்சுக்க. பரமக்குடிக்கு அமெரிக்கால இருந்து வைத்தியம் பார்க்கற அளவு கொண்டு வந்தோம். அமெரிக்கால இருந்து பரமக்குடி கோயம்புத்தூர்ல சிறப்பா இருக்காமே. உலக தரம் வாய்ந்த மருத்துவத்தை இங்க கொடு. கல்வி மருத்துவத்தின் வேலை வாய்ப்பை அவன் கிட்ட கொண்டு போயிட்டோம்னா அவன் இங்க ஓடியாந்து இடிச்சுக்கிட்டு சாலைகள் நகரத்துல தங்க வழி இல்லாம இங்க வந்துட்டு வாடகை கட்டிக்கிட்டு இருக்கேன். அது சிந்தி, அதை பத்தி கவலை இல்லை. இந்த 2 நாள் மழை நீர் எவ்வளவு சேமிச்சிய? வீட்டுக்கு வீடு மழை நீர் சேமிக்கிற திட்டத்தை சொல்லுது அரசு. மதிக்கிறோம், வரவேற்கிறோம், பாராட்டுறோம்.
வீட்டுல செஞ்சுக்கிறோம், நாட்டுல எப்படி செஞ்சுக்கிறீங்க? ஒன்னும் செஞ்சுக்கிறீ. எல்லா ஆறுகுளம் ஏரியும் ஆக்கிரமிச்சு விடக்கிட்டு நாங்க வீட்டுல உள்ள ஒரு தொட்டி கட்டி சமைக்கிறதுதான் பூமி ஈரமாயிர போதா, சமைச்சிட போதா? எத்தனை ஆறுகுளம் ஏரி இத்தனை ஆண்டுகள்ல 50 ஆண்டுகள்ல வெட்டியிருக்கிறாங்க, கட்டி இருக்கிறாங்க. இருக்கிற ஆறுகுளம் ஏரியை தூத்து நீதிமன்றம் கட்டி, வணிக வளாகம் கட்டி, குடியிருப்புகளை கட்டி நீங்க ஆக்கிரமிச்சதா? ஒன்னுக்கும் கடுமையான வேலை திட்டங்களை வச்சு நம்ம செயல்படுத்தோம். அதுதான் மொழியையும் நாட்டையும் ஆளாமல் செஞ்சுவது. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, மதிப்பிற்குரிய பெருமகன் நம்ம ஐயா நெடுமாறன் அவர்கள் தலைமையில் ஐயா மணியரசன், ஐயா அண்ணன் தியாகு கொண்டவர்கள்லாம் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சு போராட்டம். தாய் தமிழ் மொழி இந்த மொழியில பயிற்சி மொழி ஆக்கணும்னு ஒரு கோரிக்கை. யார்கிட்ட கேட்கிறாங்க? தமிழ்நாடு அரசு. இவங்க கொள்கை என்ன? தேர்தலில் ஓட்டு போடவும் மாட்டோம், போட விடவும் மாட்டோம். இவங்க நோக்கம் என்ன? நோட்டாவுக்கு ஓட்டு. அப்ப நோட்டாவுக்கு தானே கேட்கணுங்க. இந்த பாதையே தப்புங்கிறாங்க. இது ஒரு கண்காணி அரசுங்கிறாங்க. இது ஒரு அதிகாரமற்ற அரசுங்கிறாங்க. இந்திய அரசியல் சாசனத்துக்குள்ள இருந்து ஒன்னையும் பண்ண முடியாதுங்கிறாங்க. சரிதான். ஆனா தமிழில் படித்த மாணவர்களுக்கு 80 விழுக்காட்டு மக்களுக்கு தமிழ் படித்த பட்டதாரிகளுக்கு 80 விழுக்காட்டுல விழுக்காட்டு அடிப்படையில் வேலை கொடுக்கணும் தமிழக முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா என்று சொல்றாங்க. ஜெயலலிதா அவர்கள் நினைச்சா 80 விழுக்காடு தமிழ்ல படிச்சவங்க வேலை கொடுக்க முடியும். அவங்க கொடுக்குறாங்க இல்ல, கொடுப்பாங்க இல்ல, ஆனா கொடுக்க முடியும். தாய்மொழியில் பயிற்சி மொழியாக கல்வி மொழியாக மாற்ற முடியும். அதை கேட்டு போராடுறீங்க. கருணாநிதியும் செய்யல, இவங்களையும் செய்யல. ஆனா செய்யறவன் ஒருத்தங்க போகுமா இல்லையா? இல்ல. அதுக்கான வேலை ஏதாவது நடக்குதா? இல்ல. நடக்குமா? அதுவும் இல்லை. உங்க பாதை எது? தேர்தல் பாதை, திருடர் பாதை. அந்த பாதையில போனவன்ட்ட போயிட்டு எனக்கு இதை கொடு, அதை கொடு, உனக்கு கடவுள் இல்லையே அப்படியே வரவேற்கிற. எவ்வளவு மலட்டு வளட்டு தத்துவம் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இதுல என்னையும் சேர்த்து காய்கன்னு தெரிஞ்சாங்க. தப்பிச்சு எகிரி குதிச்சு ஓடியா பலகத்துல இதெல்லாம் புரட்சிகள் அப்படி, இதெல்லாம் கண்காணி அரசு. இது என்ன ஒண்ணுக்கு உதவாது. இதுல போய் நீங்க என்ன செய்வீங்க? இதுல இருந்து என்ன செஞ்சிட முடியும்? என்னடா 3 பேரை தூக்குற கூட சொல்லிடுச்சு மத்திய அரசு. போற ஒரு உயிரை கொள்ளுற அதிகாரம் ஒரு அரசுக்கு இருக்கு. 3 பேரை நீ கொல்லக்கூடாது தடுக்கிற அதிகாரம் ஒரு அரசுக்கு இருக்கு. ஒரு உயிரை கொள்வதற்கும் அதை காப்பதற்குமான அதிகாரம் இருக்கிறதை கைப்பற்றாம அப்புறம் என்ன இருக்குது? ஒரு உயிரை ஒரு அரசு கொண்டு, ஒரு அரசு இல்லு கொல்லக்கூடாது. அப்ப ஒரு உயிரை ஆக்கவும் அழிக்கவுமான, காக்கவும் அடிக்கவுமான ஒரு அதிகாரம் இருக்குன்னா அந்த அதிகாரத்தை கைப்பற்றாம அவர் நின்றுட்டு வேலை பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு முடியும்? விளையாட்டு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? இந்த அதிகாரம் தமிழ்நாடு அரசு, அது அதிகாரம் நம்மகிட்ட இருக்குன்னா சிங்களம் மீனவனை தொட்டுவானா? படம் வச்சுக்கிட்டு இருப்பானா? நீ எழுதி வச்சுக்க. நீ ஒரு விமானம் வராது, ஒரு நாள் இங்க வரமாட்டான், ஒரு புத்தகத்துக்கு இந்த பக்கம் வரமாட்டான். ஆள் தெரியும், ஆள் தெரியும். ஏறுறாங்க, மேல ஏறி உட்கார்ந்துட்டான்னா செட். அவங்க சொல்லாம ராஜபக்சே வாங்க எங்க வேணாலும் பிடிச்சுக்கிறீங்க, இங்கே கூட மீனை பிடிச்சுக்கிறீங்க, நல்லா பிடிச்சுக்கிறீங்கன்ட்டு தமிழன் படத்துக்கெல்லாம் பூ போட்டு வச்சு கும்பிட்டு விட்டுறான். அவனுக்கு தெரியும். என்ன செய்வான்? 80 மீனவர்கள், 83 மீனவர்கள் சிறைபிடிப்பு, 83 சிங்கள மாணவர்கள் மண்டை உடைப்பு. 50 மீனவர்கள் சிறைபிடிப்பு, 50 சிங்கள மாணவர்கள் சிறைபிடிப்பு. கஞ்சா வைத்திருந்தார்கள், ஆயுதம் கடத்தினார்கள். என் மீனவன் கூட உட்கார்ந்து போராடுற மாதிரி அவன் ஆத்தால போயிருக்கான் பாருங்க. மாணவனை பெற்றவன் அங்க போராடலாம். எப்படி எல்லாருக்கும் மீனவனை பிடிக்காது, தயவு செய்து அதுக்கு செய்ய ஆன்லைன் நினைச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நாள் தானே என் பாட்ட அருண்மொழி சோழன் கதையை சொல்லிட்டு வந்தேன். அவ்வளவு பெரிய பேரரசன், உலகத்தில் 3வது
மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்து 3வது பெரிய வல்லரசை நிறுவியவனுக்கு ஒரு ஓலை குடிசையில ஒரு சாஞ்ச இடத்துல பார்த்தேன், ஒரு சாஞ்ச ஒரு கல்லை ஊங்கிட்டேன். அந்த அந்த இருக்கிற ஓதுவார் பெரியவர் என் கையை பிடிச்சுக்கிறாரு, உங்க நம்ம கையை பிடிச்சுக்கிறாரு. நாங்க பேரணியா அப்படி பேரேடு மாதிரி நடந்த ராணுவ மாதிரி போன அவனை கொஞ்சம் எழுத்தணும். அப்ப கலைஞர் ஐயா முதலமைச்சர் இப்படி கையை பிடிச்சுக்கிட்டு அழுதுட்டார். உடல் சிலுத்து மெய் சிலுத்தவர் அப்படி என்னை சொல்றாரு, நீயாவது உன் பாட்டனுக்கு உரிய மரியாதை செய்ய, ஒருத்தன் அது பண்ணல, நீயாவது செஞ்சிரு அப்படின்னு. கட்டாயமா செய்வேன், இந்த அரசுகிட்ட சொல்லி செய்ய சொல்லு. அது செய்யாது. 1000 ஆண்டுகள் காத்திருந்த என் பாட்டேன் ஒரு 5 ஆண்டு காத்திருக்க மாட்டானா? உனக்கு அதை கட்டு இதை கட்டு யார் இவங்கள்ட்ட வர்றோம். கோயிலுக்கு வெளியே நிற்கிற சிலை எடுக்கிறோம், என் பாட்டஞ்சலி நேரம் வந்து வைக்கிறோம். உள்ள வச்சா செத்து போயிடுவேன். நான் வைக்கலைனாலும் உயிரோட வந்துட போறேன்னா பாட்டன் உள்ள வச்சு செத்துட்டு போறேன். இப்படித்தானே பின்வாச வழியா வந்தா தான் ஆட்சி இருக்கும். போயிட்டு போகுது ஆட்சி, முன்வாச வழியே போறேன். மடப்பெண் மிகப்பெரிய பகுத்தறிவு தலைவருங்கிற கலைஞரை கோபுரம் கோயில் இது மாதிரி செட்டு போட்டுக்கிட்டு கூட்டம் நடத்திட்டு இருந்தார். 1000 ஒழிய உள்ள போலையே அவரு. அன்னைக்கு மட்டும் மஞ்சள் துண்டு போடல. எவனும் சொல்லியிருப்பான் பேசிக்காங்க. மஞ்சள் துண்டு போகாத மக்கள்ல ஒருத்தனா போ, மன்னனா போகாத முடி கவிழ்ந்துடும். மக்கள்ல ஒருத்தனா போனோன்னு அன்னைக்கு மட்டும் பட்டு வெட்டி பட்டுட்டு வெள்ளை துண்டு கொடுத்துட்டாங்க. என்ன சிரிக்கிறீங்க? வேணா இன்னைக்கு வரைக்கும் இந்த காணொலி இருக்கு, வேணா போட்டு போறேன். அந்த மேடையில உட்கார்ந்து இருக்கிற பட்டு வெட்டி பட்டு துண்டு தலையில மஞ்சள் துண்டா. நீங்க என்னன்னா மன்னனா நீங்க போனீங்கன்னா முடி விழுந்துரும், ஆட்சி விழுந்துரும். இப்ப மட்டும் இருந்துட்டு நான் தான் சொன்னதானே, விழுந்த திமுக நீ எழுந்தது என்று வரலாற்று செய்கிறார். அப்படியே போயிட்டே இருக்க முடியாது. இதுல பல வேலைகளை நம்ம செய்து முடிக்க வேண்டிய காலமா இருக்கு. ஒவ்வொன்றையும் நம்ம ரொம்ப ஆழமா பார்க்கிற போது நிறைய பொறுப்பும் கடமையும் நமக்கு கையில். ஈழ நிலத்தில் மட்டும் இல்ல, இங்கேயும் எண்ணற்ற துயரங்களையும் துன்பங்களையும் நமது இன மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அடிப்படை தேவைக்கே அல்லாத ஒரு நிலை இன்னும் இந்த நாட்டில் இருக்கு. இதெல்லாம் யாரு சரி செய்வது? யாரோ ஒருவர் செய்து கொடுப்பாங்க, யாரோ ஒருவர் இதையெல்லாம் பெற்றுத் தருவாங்க அப்படின்னு நினைக்கிறது ஒரு மடப்பை. நீ நமக்கான உரிமையை நாமே போராடி பெறுவது என்கிற முடிவு, போராடி பெறுவது அல்லது நாமளே தீர்மானிப்போம். அந்த உறுதியோடு நாம செயலாற்ற வேண்டியது. அதுல அதை பொறுப்போடும் கடமை உணர்வோடு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மற்ற கட்சியில் இருக்கிறது போல ஒரு தொண்டர், நாம் இதுல இருக்கிறோம், நாம் ஒரு மாவட்ட செயலாளர், நாம் ஒரு பகுதி செயலாளர், இது ஒரு பதவியா நினைக்காம பணியா நினைச்சு இயங்கணும். அது ரொம்ப முக்கியமானது. இது அழிந்து ஒழிந்து கொண்டிருக்கிற ஒரு தமிழ் தேசியத்தின் மீட்சிக்காக களத்தில் நிற்கிற புரட்சியாளர்கள் நாம் என்ற உணர்வு ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொருத்தருக்கும். நம்ம ஒரு கட்சியில் இருக்கிறோம், கருணாநிதி விஜயகாந்த் நடத்துற மாதிரி ஒரு தனியார் நிறுவனம் இல்லை. இது ஒரு தேசியத்தின் உரிமை மீட்சிக்காக விடுதலைக்காக களத்திலே நிற்கிற அரசியல் புரட்சியாளர்கள். அதை கவனத்தில் கொண்டு களப்பணியாற்றணும். நாம என்னென்ன செய்ய போறோம், எவ்வளவு வேலைகள் செய்ய கிடக்குன்னு சொன்னாலே உங்களுக்கு தலை அவ்வளவு வேலை.
எல்லா இடங்களையும் நமக்கு நெருக்கடியும் சிக்கல். இந்த மொழி படிக்க முடியலையே, இந்த சூழல்ல எல்லா இடங்களும் ஆங்கிலம் ஆயிடுச்சு, இதெல்லாம் போட்டு அலட்டிக்கிற வேண்டியது இல்லை. அதிகாரம் கைக்கு வந்துட்டா 6 நாள் வேலை, 6 நாள் எல்லா வணிகர்களையும் கூப்பிட்டு பேசுறோம். இது மாற்ற முடியாதுங்கய்யா, ரொம்ப காசு செலவாகும், கடையில யாருமே போகிறது இல்லையோ, அது காசு வாங்க மட்டும் பொருள்களை கொடுக்குறீங்களோன்னு கேட்கிறோம். சொல்றாங்க ரொம்ப இதா இருக்கிறாங்க. பெருநிறுவனங்கள் தவிர சிறு சிறு கடைகளுக்கெல்லாம் மொத்தமாவே 500 கோடி செலவழிச்சா எல்லா இடத்துலையும் தாய்மொழி தமிழ்ல பேர்பலகையை வச்சிடலாம். வர்றோம் வேதாரண்யத்து திருமறைக்கடா மாத்திரம், திருப்பரம்புத்தூர ஸ்ரீபெரும்புத்தூர திருப்பரம்புத்தூரா மாத்திரம், ஆரிங்டன் ரோடு, வெலிங்ஸ்டன் ரோடு எல்லாத்தையும் இங்கிலாந்து வச்சுக்கணுமே எங்களுக்கு ஹார்ட் ஹவுஸ் ரோடா அது முத்துக்குமார் சாலையா மாத்திரம். என்ன நாடா இந்தியா இப்படிதானா இருக்குது, இவர்கள் எல்லாம் இப்படி வந்தால் இதைத்தான் செய்வார்கள், தேவையில்லாமல் இது பண்ணுகிறார்கள் அது பண்ணுகிறார்கள் 2 பேர் பேசுவான். எவன் எழுதுறானா அவன் மணி கட்ட வைக்கிறான். எவன் பேசுறானா அவனை பொறுத்தான். நான் சொல்லல, என் பாட்டை சொல்லிட்டு போயிருவேன். பண்ண பழகடா பச்சை படுகொலை, பண்ண பழகடா பச்சை படுகொலை, சாகின்றாயே தமிழா சாகின்றாயே, உன்னை சாக செய்பவனை சாக செய்யாமல் சாகின்றாயே. அப்படி சாகிறதுக்கு நான் ஒன்னும் மழையிலே சாக செய்துட்டேன். செய் இல்லையே செத்து மடி, இந்த தத்துவத்தை மாத்திரம். செய் இல்லையே சாகடி. எல்லாரையும் இல்லை, ஒரு 2 பேரும் 3 பேரு தப்புன்னு அமைய. இவர்களை போல நல்லவர்கள் உண்டா? அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு நமக்கு படிப்புல இருக்கு. இதெல்லாம் அராஜக அக்கிரமம். அதே அவங்களுக்கு இதெல்லாம் அராஜக அக்கிரமம். இந்த செயலை வன்மையாக சட்டங்கள் நடந்துச்சு. கடமை செஞ்சிடும். அந்த நிலையிலேயே அது சரியாது. தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார முறையின் மூலமே இந்த நாட்டை செலுத்த முடியும். நரேந்திர மோடி எல்லாம் நம்புறாங்கன்னா அவரு இந்த மாதிரி ஒரு தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரியா இருப்பாருன்னு நம்புறாங்க. அது இருக்கணும், அவங்களாலதான் முடியும். நான் பல முறை உதாரணம், ஒரு பனைமரம் இருக்கு அப்படின்னா பனைமரம் அதுவா பனைமரம் ஆகாது, பனையா இருக்கும், மரமாகாது. நொங்கு காய்ச்சி தொங்கும், பறிக்க முடியாது. மட்டையை கழிக்காம விட்டீங்கன்னா அப்படியே கருக்கும் கூந்தலுமா அடர்ந்து இருந்துட்டு கிட்ட போக முடியாது. ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அதை நீ இடுப்ப கீறிக்கிட்டே இருக்கணும், அப்படி கழிச்சு விட்டுட்டே இருக்கணும் மட்டை. அப்ப பனைக்கு வலிக்கும் அப்படின்னு நீ பார்க்க முடியாது. அதை மட்டையை கழிச்சு 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 விட்டா தான் பனையும் உயரும் பலனும் தரும். அந்த மட்டையை கழிச்சு விடுற வேலை தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். அது ரொம்ப முக்கியம். பாடம் மண்டையில் ஏறாத பிள்ளைக்கு இந்த பாடத்தை 10 முறை இந்த ஏட்டில் எழுதிட்டு வா என்று சொல்லுவது, வீட்டு பாடம் கொடுப்பது ஆசிரியர் நன்மைக்கு இல்லை, அந்த மாணவனின் நன்மைக்கு. அந்த மாணவன் பார்வையிலே எனக்கு சர்வாதிகாரியா தெரியலாம் ஆசிரியர், ஆனால் அது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். படிக்காத குழந்தையை மேச மேலே இல்லை, இந்த பாடத்தை 10 முறை சொல்லிட்டு ஒப்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவது அந்த பிள்ளைக்கு மனதில் இந்த பாடம் பதியணும். அது ஆசிரியர் நன்மைக்கு இல்லை, குழந்தை நன்மைக்கு இல்லை. ஒரு குழந்தை சாக கிடக்குது, அதை காப்பாற்றுகிற ஊசியின் மருந்து நமக்கிட்ட இருக்குது. ஊசியை போட்டா குழந்தைக்கு வலிக்கும், ஆனா ஊசியை போட்டா தான் குழந்தை படைக்கும். இப்ப வலியை பார்த்து ஊசியை போடாம போறதா, இல்ல வலியை பொருட்படுத்தாம ஊசியை போட்டு படைச்சு வைக்கிறதா? இதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இதை செய்து காட்டியவர்கள் இந்த மண்ணில் மகத்தான தலைவர்களா இருக்கிறாங்க. ஒருவர் தந்தை பெரியார், இன்னொருவர் பெருந்தலைவர் ஐயா காமராஜர். வலிகை அணையை கட்டுறாங்க,
20 கிராமங்களை வெளியேற்றாங்க, மாற்று இடம் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுத்துத்தான் அனுப்புறாங்க. ஆனாலும் அந்த மக்களுக்கு வருத்தம் இருக்கு. 20 கிராமம். ஆனா பல மாவட்டங்களை வாழ வச்சாரு அந்த அணையின் மூலம். 20 கிராமங்களை வெளியேற்றி அவரே முன்னின்று இந்த வைகை அணையை கட்டிட்டாரு. ஒரு மேஸ்திரி கொத்தனாரை போல அவரே வேட்டியம் அடிச்சுக்கிட்டு படக்கம்ப பிடிச்சுக்கிட்டு ஒரு முதலமைச்சர் உலகத்துல கற்பனை செஞ்சு பாருங்க. அவரே குறுக்கு மறுக்குமா நடந்து மேஸ்திரியோட பார்த்து அணையை கட்டுறாரு ஒரு முதலமைச்சர். 2 சித்தால் ஒரு பொம்பளை சித்தாரோட பேச்சுக்கான் ஒரு முதலமைச்சர். இது எப்படி எனக்கு தெரியும்னா, அந்த சித்தா அங்க வேலை பார்த்த ஆளு பண்ணி வேலை செய்து வைகை அணையில 14 வயசுல எனக்கு வேலையிலையும் வந்த ஒருத்தர் சேர்த்து விட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவரு இருக்கிறாரு, இப்ப இருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சந்திச்சேன். அப்படியே அணையை திறக்க வரும்போது 300 பேர் கருப்பு கொடி காட்டி பெருந்தலைவர் வர்ற வண்டியை மறிச்சு போராட்டம். போன அதிகாரிகள் வண்டி ஓட்டணும்னா, ஐயா வண்டியை திருப்பி இல்லாம ஐயா அப்படி போராட்டம் விலைக்கு ஓட்டுப்பா. அவங்க விலைக்கு போயிட்டு வண்டியை திருப்பி வேற பாதையில போய் அங்க போனாங்க திறக்கிறதுக்கு. 15,000 பேர் காமராஜ் வாழ்கிறாங்க, 300 பேர் ஒளிகன் கத்துறாங்க. இறங்கு அதிகாரிட்டார், எதை பார்க்க சொல்ற எதை பார்க்க சொல்றாங்க, அவ்வளவுதான். இத்தனை ஆயிரம் பேர் வாழ்கிறானே, இதை கவனிக்க சொல்றியா, அந்த ஒளிகன்றவனை பார்க்க சொல்றியா? இதுதான் இங்க முக்கியம். தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இன்னைக்கு வெளியேறினவனும் வாழ்த்துறேன், அணை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தந்தை பெரியார் முனிசிபல் சேர்மனா இருக்கிறாங்க ஈரோட்ல. கடையை சாலையை மறைக்கிற மாதிரி குறுக்கி ஆக்கிரமிச்சு கட்டிட்டாங்க. அதுல ஐயா கடையும் இல்லை, அவரும் கடை வச்சிருக்கிறாரு, மளிகை மண்டி. நண்பர்கள் தான் கடை வச்சிருக்கிறாங்க, 2 பக்கமா ஆக்கிரமிச்சு கட்டிட்டாங்க. இவர் தலைவரா இருக்கிறாரு, இவர் சொல்றாரு, கடிதம் அனுப்புறாரு பல தடவை. சாலை ஆக்கிரமிப்பை இடிச்சுட்டு அகற்றி உள்ள எடுத்து கட்டிக்கிறீங்க கடிதம் அனுப்புறாரு. பதில் ஒண்ணு இல்லை, செயல்பாடு இருக்கிற மாதிரி இல்லை. பாக்குறாரு, ஒரு ராவா புல்டோசர் வச்சு 2 பக்கம் இருக்கிற கடையை எங்க ஆக்கிரமிச்சுட்டு அம்பட்டை இடிச்சுட்டாரு. ஒரே ராத்திரியில் இடிச்சுட்டு அந்த ராத்திரியை சாலையை அகலப்படுத்தி போட்டுட்டு போயிருக்காரு. போய் தூங்கிறாரு. விடிய காலம் நண்பர்கள் பார்க்கறாங்க, என்ன வச்சுக்கிறாங்க ஊருக்குள்ள ஆடிப்பு. இந்த உங்க நண்பர்கள் எல்லாம் ராமசாமி ஒளிகன்றாங்க ஐயா, வைராங்க ஐயா, உங்க நண்பர்கள் எல்லாம் உங்களை திட்டுறாங்க, பாதி சண்டாலை பண்ணிட்டாங்க ஐயா. சரி, சனங்க என்ன சொல்லுது, மகராச ராமசாமி நல்லா இருக்கணும்னு பேசி நடந்து போறாங்க. அதான் வேணும் நமக்கு, அதான் வேணும் நமக்கு, அதான் வேணும். இல்ல, மக்களின் நலனுக்கு எதிராக எவர் இருந்தாலும் நம்ம அதை பார்க்க வேண்டியது இல்லை, போய்கிட்டே இருக்க வேண்டியதா. இப்ப நம்ம வேலை திட்டத்தை வச்சிருக்கோம். நம்ம இலக்கு தொடுவதற்கு 2016 புலிப்பாய்ச்சல் கூட ஓடி வந்தா கூட்டிக்கிட்டே ஓடுவோம். எதிர்த்து வந்தா எவனா இருந்தா ஏறி அடிச்சு. நீங்க ரொம்ப நாளா கட்சியில இருக்கீங்க, ரொம்ப நாளா இருக்கிறீங்க, ரொம்ப இது பண்றீங்க, முன்னாடியே வந்துட்டீங்க, பின்னாடி இதெல்லாம் பேச்சுக்கிட்டு இனிமே செய்ய போறதான் வேலை. நீங்க கட்சியில் இருக்கிறீங்க, மதிப்பு, மகிழ்ச்சி. உங்களால எத்தனை பேர் கட்சியில் இருக்கிறாங்க, அதுதான் வளர்ச்சி. அதை நோக்கி விரைங்க. 16 தேர்தல், 15 மாநாடு, இது 2லயும் வெல்லணும். 15ல தமிழர் இன எழுச்சி அரசியல் மாநாட்டுல பெருங்கூட்டம் கூடுறோம். சாதி மதங்களை, அந்த உணர்வுகளை கடந்து இந்த மண்ணுல தமிழர் தேசிய மக்கள் இதுவரைக்கும் கூடாது, கூடல, இதுவரைக்கும் கூடல. அந்த மிரட்சி தான், அந்த எழுச்சி தான் நம்ம பகைவர்களை, நம்ம துரோகிகளை, எதிரிகளை நடுங்க வைக்கணும். அதற்கு பிறகு 16 தேர்தல், அது இப்போ 234 போடுவோம். நம்ம வெளில தோக்குறோம், அதை பத்தி பேச்சு கிடையாது. ஆனா நிக்கிறோம், போட்டி போடுறோம், போட்டி. நம்ம வென்றா நாட்டுக்கு நல்லது, இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு நல்லது. வென்றா நாட்டுக்கு உழைக்க போறோம், இல்லைன்னா வீட்டுல போய் நல்லாவே வேலையை பார்த்துட்டு போறோம். ஓடா அப்படின்னு அடிச்சு விடுவோம். எவங்களுக்கு விஜயகாந்த் ஓட்டு போடுறேன் அவங்க போட மாட்டாங்கன்னா போடுறேன், அருமையா செய்யலாம்.
16 தொடங்குவோம். யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியல. அன்னைக்கே நோட்டை ஓட்டு போட்டாங்க கொண்டுருவோம். அப்ப நிச்சயமா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில செத்து இதுவரைக்கும் இருந்தவனுக்கு போட பிடிக்கல. சரி, எங்களுக்கு ஒரு தடவை போட்டு பார்க்கணும்னா நீ யாருமே போட மாட்டேன், நீ மனநோய அப்படி பண்ணிக்க கூடாது. அது தப்பு. ஒண்ணு இந்த அமைப்பே சரியில்லை, ஜனநாயகமே சரியில்லைன்னா ஜனநாயகத்துக்கு எதிரான புரட்சியை நீங்க முன்னெடுக்கணும். இதுக்குள்ள இருந்துகிட்டு அதிகமா பாருங்க, அரசு சம்பளம் வாங்கி திங்கிறவங்க அந்த நோட்டை போடுறேன். இந்த அரசு பிடிக்கல, இந்த ஆட்சி பிடிக்கல, அவன் பணம் மட்டும் பிடிக்கிட்டான். எப்படி இருக்கு பாருங்க, அதை ஏற்க முடியாது. அதனால கடுமையா வேலை செய்யுங்க. 234 போடுறோம். இந்தியாவிலே எந்த அரசியல் கட்சியும் இவ்வளவு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலைங்கிற அளவுக்கு நம்ம கொடுக்குறோம். இந்தியாவே பேச வைக்கிறோம். பெண்களுக்கு கொடுக்குற வாய்ப்பா நம்ம நினைக்கல. நம்ம அம்மாவுக்கு, நம்ம அக்காவுக்கு, நம்ம தம்பிக்கு கொடுக்குறதா பொது அறிவிப்பு ஒண்ணு கொடுக்குறோம். அதிகமாக நாங்கள் பெண் வேட்பாளர்களை யார் நிறுத்தினாலும் அந்த இடத்தை எதிர்த்து நாங்கள் ஆண் வேட்பாளர்களை நிறுத்தலை. அதே மாதிரி 33 விழுக்காட்டுக்கு போராடுறோம். அதை செயல்முறைப்படுத்துவதற்கு நாங்கள் இவ்வளவு வேட்பாளர்களை நிறுத்துறோம். நாங்கள் நிறுத்துற இடங்களில் எல்லா கட்சிகளும் பெண் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று ஒரு பொதுவான வேண்டுகோளை வைக்கிறோம் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி போல பெண்களுக்கு ஒரு தனி தொகுதியை கேட்போம். திமுக பெண் வேட்பாளர் நிறுத்தினா அங்க அதிமுக பெண் வேட்பாளர் தான் நிறுத்தணும். நாம் தமிழரும் பெண் வேட்பாளர் தான் நிறுத்தணும். அந்த ஒரு இதை நம்ம கொண்டுட்டு வரணும். அடிச்சு பார்க்கணும். 16 தொடங்கும். அடுத்த 21 ஒரு 5 ஆண்டு பிச்சு வரையும் ஒரு வயது வரும். ஒரு வயது நம்மளை போல இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உண்மையா இருக்கிறவங்க இனிமே பிறந்து வந்தாங்க. பேசுமா ஐயா விட சொன்னாங்க. இந்த உதயகுமார் இவங்களெல்லாம் பயன்படுத்திக் கொண்டார். நம்மளை எல்லாம் வந்து பயன்படுத்தி அவர்கள் எதுல உறுதியா நின்னாங்க. படிச்சு படிச்சு சொல்றேன். 3 மணி நேரம் பாடம் நடத்துற மாதிரி அவர்கிட்ட பேசுறேன். நீங்க உயிரை கொடுத்து போராடி தேசிய கட்சிகளை ஒழிக்கிறோம். நீங்க மறுபடியும் அந்த தேசிய கட்சியை தூக்கிட்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க வந்து இந்தியை வந்து உயிரை கொடுத்து ஒழிச்சு விரட்டி இருக்குது. அது விரட்டணுமா இல்லையா? போராடி இருக்கிறோம். அதே இந்திய தலையில தூக்கிட்டு வந்தீங்கன்னா ஆம் ஆத்மி ஷாத்மின்னு என்ன அர்த்தம்? அது கேட்க தனிச்சு நிக்கிறோம். எங்க ஆதரிங்கன்றாலும் நில்லுங்க, நான் ஆதரிக்கிறேன். தனிச்சு நிக்கலையே அவரு. ஆம் ஆத்மியில போய் சேர்ந்து பண்ணது கட்சியே காண போச்சு. போற பக்கத்தை அரவிந்த் கெஜ்ரிவாலே பிஜேபி சேர்ந்துருவாங்க. அவசியம் அது தேவை. அவங்க தனியா ஒரு அமைப்பா கூட தொடங்கி இருந்திருக்கலாம். அணுகுலை எதிர்ப்பு கூட்டமைப்புன்னு ஒரு கட்சியை கூட தொடங்கி இருக்கலாம். நமக்கு நம்ம முழுமையா அவங்க ஆதரிச்சு பல நாட்கள் அந்த தொகுதியிலே நின்று வேலை செஞ்சுக்கலாம். நமக்கு அந்த சிக்கல் எல்லாம் இல்லை. அதான் கேட்கல. இன்னைக்கு அணுகுலை முடிஞ்சு தேர்தல் பிரச்சாரத்துல நம்மை தவிர யாரும் அணுகுலை வச்சு பேசல. இனப்படுகொலையும் பேசல, அணுகுலையும் பேசல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இடிநகரை கூடங்குளத்திலேயே இருந்த போராட்டத்தை அனைத்து உலகத்துக்கும் கொண்டு போனது நம்ம தான். ஜெர்மன்ல பேசியிருக்கேன், சுவிஸ்ல பேசியிருக்கேன், பிரான்ஸ்ல பேசினேன், நார்வேல பேசினேன். எல்லா நாடுகளையும் இந்த போராட்டத்தை கொண்டு பேசினேன். காது ஊத்து வீடு, இளவு வீடு, கல்யாண வீடு எல்லா வீட்லையும் பேசியிருக்கேன். அவங்க நம்மளை விட்டுட்டு கடல்வாழ் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாதவர், அவர் மீனவர் இல்லை. ஆனாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் நமக்காக ஓடி வந்தார். அதனால அந்த கட்சியில இணைந்தோம்னு பேசுறாரு. யாரு? நம்ம உதயகுமார் பேசுறாரு. அப்ப நாங்கெல்லாம் ஓடி வராங்க தவந்தாலும் திருமணமான அடுத்த நாள் என் கையில என் மனைவியை கூட்டிக்கிட்டு அறிவு பேரறிவு போய் வேலூர் சிறையில பார்க்கணும்னு தான் முடிவு. இவர் கூப்பிட்டாருங்கிறதுக்காக அடுத்த நாள் இவரை பார்க்க போனீங்க. அவ்வளவு அர்ப்பணிச்சு நிற்கும். எவ்வளவோ போராட்டங்களை சந்திச்சோம். ஐயா அவங்க சொன்னது மாதிரி இது உதயகுமார் அணுகுலை எதிர்க்கிறார், நான் எதிர்க்கிறேன். நாம் தமிழர் கட்சி அணுகுலை எதிராக
அதுல இடிந்தவரை மக்கள் போராடுறாங்க. எங்க தத்துவம் அது. உலகத்துக்கு எங்க மேல கூட வேண்டாங்கிறத எங்க நினைப்பாரு. என் தம்பி பேரறிவாளனும் முருகன் ஜாமனும் தூக்கு இது மாதிரி தானே நான் மரண தண்டனை எதிர்க்கிறேன். உலகத்தில் எவருக்குமே மரணம் தண்டனை வேண்டாம். அதுல பீகார்ல ஒருத்தர் இருந்தாங்க, பஞ்சாப்ல ஒருத்தர் இருந்தாங்க, பாகிஸ்தான்ல இருந்தாங்க. சதாம் ஹுசேன் தூக்கு தண்டனை எதிர்த்து நாங்க போறாங்க. சதாம் ஹுசேன் பெரியப்பா பையனா இல்ல என் தம்பி பேரறிவாளனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. எந்த மனிதனுக்கும் மரணம் தண்டனையாக இருக்க வேண்டாம்ங்கிறத எங்க நிலைப்பாடு. அதனால நாங்க போராடுறோம், உறுதியான போராடுறோம். அது ஏற்கிறாங்க, இருக்கிறாங்க, மக்கள் ஆதரவு தர்றாங்க, தரல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதை பத்தி கவலையும் எங்களுக்கு இல்லை. அந்த அடிப்படையில தான் நம்ம அணு உலைக்கு எதிராக போராடலை ஒழிய ஏதோ மீனவ மக்களுக்கு ஆதரவு போறா, மீனவ மக்கள் நம்ம கட்சியில சேருவாங்க, அவங்க எல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லை. நீங்க போடுங்க, போடாம போங்க. இது நம்ம கடமை, ஒரு தேசிய மக்களுக்கான சிக்கல். அதுல நம்ம உறுதியா நின்று போராடும். அப்படித்தான் நம்ம நிக்கிறோம், இன்னும் நிற்போம். இந்த நாட்டுல ஆம் ஆத்மிக்கு கொடுத்த அந்த ஊடக வெளிச்சம் நமக்கு கிடைக்கல, அவ்வளவுதான். ஆனா அவங்களோட 1000 மடங்கு வலிமையான ஒரு பேர் எப்ப நாம் இன்னைக்கு எந்த கட்சி இருக்கு? அதிமுக இருக்கு, அப்புறம் நாம் தமிழர் இருக்கு. வேற எந்த கட்சியும் இங்க இல்ல. கருணாநிதிக்கு அவர் மகனுக்கும் என்ன செய்யணும்னு தெரியல, ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு. கட்சியை கலைச்சிட்டு மறுபடி கட்டுறதா இல்ல என்ன செய்யறது? அது குழப்பமா இருக்கு. மாவட்ட செயலாளர் நீக்கிட்டா ஒண்ணும் இருக்காது. எழுதி வச்சுக்கணும் 5 வருஷத்துல அறிவாலயத்தை வாடகைக்கு வாங்கி நாம கூட எடுத்து கட்சியாக கதை முடிஞ்சிட்டு இருக்கு. வைதேகி காத்திருந்தால் உச்சகட்ட காட்சி கிளைமேக்ஸ் பார்த்திருப்பீங்களா? விஜயகாந்த் செத்து போயிடுவாரு. 12வது ரயிலே செத்துருவாரு. 12வது அடுக்குகளே அவர் இறந்துருவாரு. குத்திடுவாங்க, அதை பின்னாடி எடுத்து காட்டுவாங்க. ஆனா ஒரு இதுல போய் ரேவதி என்ன பண்ண, இப்படி ஒரு தூண்ல போய் சாத்தி அருவாளை கையில கொடுத்து வச்சிடும். அப்படியே நிற்பாங்க. தூரத்து பாக்குறவனுக்கு ஏன் அருவாளோட நிக்கிறான்டா வெள்ளச்சாமி, அதான் திமுக. முடிஞ்சிட்டு சும்மா அறுவாலை கலைஞர் தொலைக்காட்சி, சன் தொலைக்காட்சி அறிவாலயம் கூடுறான். ஒரு உயர்நிலை குழு, செயற்குழு, மறுக்கு அந்த குழு, இந்த குழு, எல்லா குழுவும் கடைசியில் ஒன்றும் உருக்குள்ள அப்படின்னு திட்டமான டாப்பு. இந்த தேர்தலில் சாஞ்சாங்கி பத்திரிக்கை ஒன்றும் இல்லை. ஒன்று நீங்க தெரிஞ்சுக்கணும், செய்திருந்தா நல்ல ஆட்சி தரல. 3 ஆண்டுகள்ல அதிர்ச்சி இருக்கு. விலைவாசி உயர்வு, மின்தடை, குடிநீர் தட்டுப்பாடு எல்லாம் இருக்கு. 3 ஆண்டுகள்ல எவன் ஆண்டாலும் சரி, நாமே ஆண்டாலும் ஒரு அதிருப்தி வரும். ஆனா நாம ஆளும்போது வராது. அது பேச்சே இல்லை, அதுக்கு இடமே இல்லை. ஆனால் அந்த நிலையில எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு அதிருப்தி இருக்கு. அதையும் மீறி 3 ஆண்டு கால ஆட்சி இவ்வளவு குறை இவங்க சொல்லியும் இவ்வளவு பெரிய வெற்றி அவங்க அடைகிறாங்கன்னா ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், எவனையுமே மக்களுக்கு பிடிக்கல. இல்ல கருணாநிதி, விஜயகாந்த் எவனையும் பிடிக்கல. அந்த அம்மாவை பிடிக்குதா? பிடிக்கல. ஆனா இவங்களை அறவே பிடிக்கல. இவங்க மேல இருக்கிற வெறுப்பு எங்க போடுறதுன்னு தெரியாம பிடிக்கிறாங்க. போட்டு நாமளும் அதுதான் செய்யணும். மக்கள்ல ஒரு மனநிலை தான் நமக்கு. நான் எனக்கு என் தலைவன் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் இருக்கு. ஒரு போர் வீரன், சிறந்த ஒரு யுத்த வீரன், 4 பக்கமும் எதிரி இடைச்சூழ விடக்கூடாது. அதுல ஒரு பக்கம் மறைஞ்சிக்கிட்டு எல்லாரையும் அடிச்சு சாயணும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் அடிச்சு நம்ம சொன்னோம் விஜயகாந்த் ஒரு இடத்துல வெல்ல மாட்டாருன்னு நான் சொல்லும்போது எல்லாரும் வேடிக்கையா இருக்கு. விஜயகாந்த் ஒரு இடம் கூட வெல்ல மாட்டாருங்க. சொல்லும்போது எனக்கு சிரிப்பா வந்துச்சு. தம்பி இப்ப எப்படி வியப்பா இருக்கு. ஆனா வியப்பு வச்சிருக்கேன் எல்லாம் கூட
பொது எதிரி, வலிமையான எதிரி அதிமுக. அப்படி இருக்கு. நீயே ஆண்டுக்கு மகராசி, அப்புறம் பார்த்துக்குவோம். வேலையை செஞ்சு அமைப்பை கட்டுவது, வலிமையான ஒரு அரசியல் இயக்கம் வலிமையை பெறுவதுதான் நம்ம கனவா இருக்கணும். அதை நோக்கி நீங்க வேகமா செல்லுங்க. பெருஞ்சித்தனார் போன்ற பெருமக்கள், பாவலரேர் நம் ஐயா, மொழி ஞாயிறு, தேவனைய பாவலர், புரட்சி பாவலன் பாரதிதாசன், எவ்வளவு பெரிய அறிஞர்களை கொண்ட ஒரு பேரினம் இன்னைக்கு எங்க இருக்கு? எப்படியெல்லாம் நம்ம மொழி அவங்க வளர்க்க பாடுபடுத்தி எத்தனை உழைப்பு, அவ்வளவு நாசமா போச்சு. தமிழன் அல்லாதவன் இந்த நிலத்தை ஆடுவதால இவ்வளவு பெரிய வீழ்ச்சி. இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா போய் யார் பேசி புரிய வைக்கிறது? என் மொழி சாகுதே, ஐயோ என் மொழி செத்தால் என் இனம் செத்து விடுமேங்கிற கவலை யாருக்கு இருக்கணும்? அவங்களுக்கு இருக்கணும்? இல்ல, இருக்காது. கருணாநிதிக்கு இருக்குமா? இருக்காது. தமிழ் செத்து தமிழன்கிற உணர்வு செத்தால்தான் இவர்களுக்கு நல்லது. தமிழர்கள் தமிழ் நீச்சி விட்டு தமிழர்களை எழுச்சி விட்டால் தமிழர் அல்லாதவர் இங்கே ஆள முடியாது. அது ஒரு திட்டமிட்டு நீண்ட நாட்களாக இவர்கள் செய்து வருகிற ஒரு வேலை. தலைவர் கலைஞர் அவர்கள் தன் பிறந்த நாள் செய்தியா சொல்றாங்க, தமிழர்கள் தமிழர்களாக வாழ வேண்டும், அதான் என் பிறந்த நாள் செய்தி. அதைத்தான் நானும் சொல்றேன்.